இருக்கிறீர் ஆண்டவரே. நீர் பிரசன்னமாக இருக்கிறீர். உங்க ஸ்தோத்திரம் சுவாமி. இந்த மாலை வேளையில் எங்களோடு நீர் இடைபடும்படி நாங்கள் வாஞ்சித்து நாங்கள் ஜெபிக்கிறோம் சாமி. உடைய பாதத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். We surrender Lord ஆண்டவரே. I surrender, we surrender this place this evening in your mighty hands Lord. ஒவ்வொருடைய வாழ்க்கையில் ஆண்டவரே கர்த்தாவே, நீர் செய்ய நினைத்த காரியங்கள் ஒன்றும் தடைபடாது என்று சொல்லி யோபு சொல்கிறது போல, எங்களுடைய வாழ்க்கையில் நீர் செய்ய நினைத்த காரியங்கள் ஒன்றும் தடைபடாது என்று சொல்லி நாங்கள் உமக்கு கோஆபரேட் பண்ணுறோம் ஆண்டவரேன்னு சொல்லி நாங்கள் சரண்டர் பண்ணுறோம் ஆண்டவரே. What a great gentle God you are ஆண்டவரே. எங்களை பார்த்து கூப்பிடுறீங்க ஆண்டவரே. Gently you are calling us. You never force us Lord. Hallelujah. Thank you Lord for this opportunity, for the partnership, for your greatness. Hallelujah. எங்களை புரிந்து கொண்டு எங்களுடைய சுயத்திலே நாங்கள் உம்மை சார்ந்திருக்க எங்களை அழைக்கிறீர்கள். அதுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த மாலை வேளையில் நாங்கள் வந்து இந்த இடத்தையும் இந்த வளாகத்தையும் எங்களையும் சிறியோர் முதற்கொண்டு பெரியோர் எல்லாரையும் நாங்கள் சரண்டர் பண்ணுறோம். உம்முடைய பிரசன்னத்தினால் எங்களை நிரப்பும். தொடர்ந்து எங்களோடு பேசும், இடைபடும். ஆவியோடு உண்மையோடு உம்மை தொழுது கொள்ள உதவி செய்யுங்க. உம்முடைய மகிமையின் மேகம் இந்த இடத்துல இறங்கி வர நாங்கள் வாஞ்சித்து கேட்கிறோம் சாமி. நன்றி செலுத்துகிறோம். துவக்கம் முதல் இறுதி வரையும் உடைய பிரசன்னத்தினால் ஒவ்வொருவரோடு இடைப்பட்டு வழிநடத்தும். உம்மை போல் எங்களை மறுரூபமாக மாட்டவரே. நன்றி செலுத்துகிறோம் சாமி. நன்றி நன்றி, கோடா கோடி நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென் ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். நம்ம ஆண்டவரை ஆராதிப்போம். சிஸ்டர்ஸ் and brother will. Praise Lord. புது இடம் எல்லாருக்கும். நம்ம முன்னாடி இங்கே துதிச்சிருக்கோம். மேபி ஈவினிங் சர்வீஸ் due to the challenges that we are gathered here. We welcome you on behalf of Highway Tabernacle Ministries. Thank you for being here. We are glad that you're here. நம்ம ஏசப்பாக்கு ஒரு புது பாடலை பாடி இந்த ஆராதனையை ஆரம்பிப்போம். ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன சாட்சி. I just want to recollect the goodness that God has done in my life. என் வாழ்க்கையில் தேவன் செய்த நன்மைகளை நினைத்து பார்க்கணும்னு நினைக்கிறேன். இந்த பாட்டை வந்து முதல்ல நான் கேட்டது வந்து டப்ளினில் ஒரு ஏஜி சர்ச்சில் நான் கேட்டேன். அப்போ தான் எனக்கு புதுசாக இந்த பாட்டு வந்து எனக்கு இன்ட்ரடியூஸ் ஆச்சு. ரொம்ப குதூகலமான பாட்டு. நியூ இயர் சர்வீஸ் எல்லோரும் சந்தோஷமாக பாடுறாங்க. நான் மட்டும் அழுதுட்டு பாடிட்டுருக்கேன் இந்த பாட்டை. ஏன்னா ஏசப்பா நான் வாழ்க்கையில் செஞ்ச நன்மைகள் அவ்வளோ. அதுக்கு முன்னாடி நாள் தான் எனக்கு ஒரு பெரிய ஒரு என்கவுண்டர், லைஃப் ஆர் டெத்துன்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் நான், என்னுடைய ஒய்ஃப் அண்ட் டாட்டர் அண்ட் மை சிஸ்டர் இன் லா வேர் ஸ்ட்ரக். ஓகே, இந்த சாட்சி நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன். ஸோ ஐ டோன்ட் வாண்ட் டு கோ தேர். பட் அந்த நிமிஷம் ஏசப்பா செஞ்ச நன்மை, அவர் நம்ம வாழ்க்கையில் செய்த நன்மைகள், நம்ம உயிரை பாதுகாத்தது, நமக்கு ஜீவனை கொடுத்ததெல்லாம் நினச்சி பார்த்து இந்த பாட்டை பார்க்கும்போது என் கண்ணில் எண்ணெய் அறியாமல் கண்ணீரோட சந்தோஷமாக பாடினேன். ஸோ நீங்கள் யாரும் கண்ணீரோட பாட வேணாம். ஆனால் ஏசப்பா நம்ம வாழ்க்கையில் செஞ்ச நன்மைகளை நினச்சி பார்த்து இனிமேல் செய்ய போகிற நன்மைகளை நினைவு கூர்ந்து சந்தோஷமாக என்னோட புதுப்பாட்டை எந்த நாவினில் தந்தார் புகழ்ந்து பாடிடுவேன். சங்கீதம் 34:8 இப்படியா சொல்லுது, கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கையாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். எத்தனை பேர் ஏசப்பா விசுவாசிக்கிறீங்க இந்த மாலை வேளையில்? ஒரு ஆமேன் சொல்லுமா சத்தமா? ஆமேன். ஸோ ஏசப்பா விசுவாசிக்கிற எல்லாருமே பாக்கியவான். நம்மளாம் பாக்கியவான், பாக்கியசாலிகள். ஸோ கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் நிச்சயமாக ஒரு நன்மை செய்கிற தேவனா ஏசப்பா விளங்குறாரு. ஸோ எல்லோரும் என்னோட சேர்ந்து சந்தோஷமாக பாடுங்க. கரங்களை தட்டி பாடுமா உற்சாகமாக. சின்ன இடம் தான், பட் இந்த இடம் நம்மளை வந்து கன்ஃபைன் பண்ண தேவையில்ல. உற்சாகமாக ஒரு உச்சிதமான காணிக்க ஆராதனை ஏசப்பா கொடுப்போம். புது பாட்டை எந்தன் நாவினில் தந்தா புகழ்ந்து பாடிடுவேன், கர்த்தர் நல்லவர் எந்தன் வாழ்வினில் ருசித்து நான் என்றும் பாடிடுவேன், கர்த்தர் நல்லவர் எந்தன் வாழ்வினில் ருசித்து நான் என்றும் பாடிடுவேன். சொல்லுமா, புது பாட்டை எந்தன் நாவினில் தந்தா புகழ்ந்து பாடிடுவேன், கர்த்தர் நல்லவர் எந்தன் வாழ்வினில் ருசித்து நான் என்றும் பாடிடுவேன், கர்த்தர் நல்லவர் எந்தன் வாழ்வினில் ருசித்து நான் என்றும் பாடுகிறேன். எத்தனை பேருக்கு ஆபத்து நாளில் ஏசப்பா துணையாக இருந்திருக்காரு? எனக்கு இருந்திருக்காரு, உங்கள் எல்லாருக்கும் இருந்திருக்காரு, நான் விசுவாசிக்கிறேன். அது எல்லாத்தையும் நினைச்சு பாடுவோமா? நான் கூப்பிட்ட போது எனக்கு செவி கொடுத்த கர்த்தர், என் புலம்பலை கேட்ட கர்த்தர், எனக்கு பதில் கொடுத்த கர்த்தர்.
என்னோடு என்றென்றும் இருக்கிறார் விசுவாசமா பாடும். ஆபத்து நாளில் அனுகூல துணையுமானார், கூப்பிட்ட நாளில் எனக்கு செவி கொடுத்தார். ஆபத்து நாளில் அனுகூல துணையுமானார், கூப்பிட்ட நாளில் எனக்கு செவி கொடுத்தார். கர்த்தரின் அடைக்கலம் ஜீவனின் பலனுமானார், கர்த்தரின் அடைக்கலம் ஜீவனின் பலனுமானார். உற்சாகமா பாடுமா கரங்களை தட்டி. புது பாட்டை எந்தன் நாவினில் தந்தா புகழ்ந்து பாடிடுவே. கர்த்தர் நல்லவர் எந்தன் வாழ்வினில் ருசித்து நான் என்றும் பாடிடுவேன். கர்த்தர் நல்லவர் எந்தன் வாழ்வினில் ருசித்து நான் என்றும் பாடுகிறேன். லிரிக்ஸ் வந்து குரூப்ல போட்டிருக்கோம். சாரி வி couldn't display today. எல்லாம் அதை ரெஃபர் பண்ணிக்கோங்க. கர்த்தரின் மீட்பும் நான் நம்பும் துருகமானார், கர்த்தருக்குள் நான் மகிழ்ந்து களி கூறுவேன். கர்த்தரின் மீட்பும் நான் நம்பும் துருகமானார், கர்த்தருக்குள் நான் மகிழ்ந்து களி கூறுவேன். அவர் எந்த நம்பிக்கை நான் நம்பும் துருகமானார், அவர் எந்த நம்பிக்கை நான் நம்பும் துருகமானார். புது பாட்டை எந்தன் நாவினில் தந்தார் புகழ்ந்து பாடிடுவேன். கர்த்தர் நல்லவர் எந்தன் வாழ்வினில் ருசித்து நான் என்றும் பாடிடுவேன். கர்த்தர் நல்லவர் எந்தன் வாழ்வினில் ருசித்து நான் என்றும் பாடுகிறேன். திரும்ப சொல்லுமா. புது பாட்டை எந்தன் நாவினில் தந்தார் புகழ்ந்து பாடிடுவேன். கர்த்தர் நல்லவர் எந்தன் வாழ்வினில் ருசித்து நான் என்றும் பாடிடுவேன். கர்த்தர் நல்லவர் எந்தன் வாழ்வினில் ருசித்து நான் என்றும் பாடுகிறேன். ஆமென். எத்தனை பேர் சொல்ல முடியும் கர்த்தர் நல்லவர்? ஆமென். நம்மளை ஒருபோதும் கைவிடாதவர். நம்ம மேபி இந்த பாட்டு ஒரு உற்சாகமான பாட்டு, சந்தோஷமாக இருக்கும்போது நல்லா பாடலாம். பட் துக்கத்தின் வேலையில் நீங்கள் இதை பாடி பாருங்களேன், ஏசப்பா ரொம்ப மகிமைப்படுவார். ஏசப்பா ரொம்ப மகிழ்ச்சியாக இருப்பார். என் பிள்ளை வந்து நான் கஷ்ட வேலையில் இருக்கும் போது என்னை துதிக்கிறா அப்படின்னு சொல்லி சந்தோஷப்படக்கூடிய ஒரு விஷயம். கண்டிப்பாக நம்முடைய சூழ்நிலைகள் எல்லாம் அவருக்கு தெரியும். நம்ம என்ன அண்டர்கோ பண்ணிகிட்ருக்கோம், நம்ம வாழ்க்கையில் எது கரெக்டாக இருக்குது, எது தப்பாக இருக்குது, அது எல்லாமே ஏசப்பா அறிவார். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? ஆமேன். நம்முடைய வாழ்க்கையில் வில்டர்னஸ் இருக்கும், அது இல்லாமல் இல்லை. ஏன்னா ஏசப்பா நம்மளை புடமின்றது அந்த பாதை வழியாக தான், வனாந்திரத்தின் பாதை வழியாக கொண்டு போய் தான். நீ என்ன மட்டும் டிபெண்ட் பண்ணிடு, உன்னோட சுயத்தில் இருக்காத, உன்னோட பலத்தில் இருக்காத, நீ நம்புகிற விஷயங்கள் எல்லாம் வீணானது, என்னை மட்டும் நம்புன்னு ஏசப்பா நம்மளுக்கு ரீஅஷூர் பண்ணுற ஒரு பேசேஜ் தான் நம்ம வனாந்திரத்தின் வழியாக போகிற பாதை. அண்ட் இட் இஸ் ஃபார் குட். ஏன்னா இட் இஸ் கோனா டெவலப். உங்கள் ஏசப்பா கூட இருக்க ரிலேஷன்ஷிப்பையும் சரி, உங்கள் வாழ்க்கையும் கட்டி எழுப்புகிற நேரமாக அது இருக்குது. இந்த பாடல் இப்படியா சொல்லுது, கர்த்தர் என்னை நித்தமும் நடத்தி வறட்சியில் திரட்சியை தருவார். ஆகிய ஒரு உற்சாகமான பாட்டு. சந்தோஷமாக எல்லா வேலையும் நான் உங்களை துதிப்பேன் ஏசப்பா அப்படின்னு சொல்லி மனசில் ஒரு உறுதியோட பாடுவோமா? எல்லாரும் கொஞ்சம் கரங்களை தட்டி உற்சாகமாக பாடினீங்கன்னா எங்களுக்கு ரொம்ப என்கரேஜிங்காக இருக்கும். ப்ளீஸ் லெட்ஸ் டூ இட். லெட்ஸ் கிவ் த பெஸ்ட் ப்ரைஸ் டு காட். வறட்சியில் திரட்சியை தருவார். கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி
என் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். தொடர்ந்து துதி செய் மனமே, உன் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். துதிப்போரை கைவிட மாட்டார், துதிப்போரை கைவிட மாட்டார். முகத்தடி விரல் நீட்டை போக்கி, நீபச் சொல்லை நடு நின்று நீக்கி. முகத்தடி விரல் நீட்டை போக்கி, நீபச் சொல்லை நடு நின்று நீக்கி. கிருபை என்னும் மதிலை பொழிவார், உன்னை சுற்றிலுமே உயர்த்தி பணிவார். கிருபை என்னும் மதிலை பணிவார், உன்னை சுற்றிலுமே உயர்த்தி பணிவார். தொடர்ந்து துதி செய் மனமே, உன் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். தொடர்ந்து துதி செய் மனமே, உன் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். துதிப்போரை கைவிட மாட்டார், துதிப்போரை கைவிட மாட்டார். எத்தனை பேர் ஏசப்பா வாக்கு தத்தங்களை பிடிச்சிருந்த நேரம் உட்காந்துட்டு இருக்கீங்க? உங்கள் வாழ்க்கையில் என்ன மாதிரியான சிச்சுவேஷன்ஸ் போயிட்டுருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது, உங்கள் பக்கத்தில் உட்காந்துருக்கவங்க தெரியாது, பட் ஏசப்பா அறிகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். நம்ம வாழ்க்கையில் தேவையான எல்லாவற்றையும் செய்து முடிக்கிற தேவன் நம்மளோட இருக்கிறார். அவர் ஒரு நாளும் நம்மளை வெக்கப்பட விட போகிறதில்ல. ஒரு நாளும் அவர் கொடுத்த வாக்கு தத்தங்களுடைய வார்த்தைகளும் வீணாக போக போகிறதில்ல. அதை நினச்சி சந்தோஷமாக பாடுவோமா? ஏசப்பா, நீங்கள் எனக்கு கொடுத்த வாக்கு தத்தங்களை நினைவு கூறுறேன். அவர் சொல்லி நடக்காததே, அவர் வார்த்தை தரையில் விழாது. அவர் சொல்லி நடக்காததே, அவர் வார்த்தை தரையில் விழாது. சொன்னதிலும் அதிகம் செய்வார், உன்னை நன்றியுடன் பாட செய்வார். சொன்னதிலும் அதிகம் செய்வார், உன்னை நன்றியுடன் பாட செய்வார். தொடர்ந்து துதி செய் மனமே, உன் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். தொடர்ந்து துதி செய் மனமே, உன் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். துதிப்போரை கைவிட மாட்டார், துதிப்போரை கைவிட மாட்டார், துதிப்போரை கைவிட மாட்டார். நம்ம மியூசிக் இல்லாமல் எல்லாரும் மன உருக்கத்தோட ஏசப்பாவோட கனெக்ட் ஆகி நான் உங்களை துதிக்க போகிறேன். ஏசப்பா, நீங்கள் வாழ்க்கையில் செய்த நன்மைகளுக்காக துதிக்க போகிறேன். என் வாழ்க்கையில் நீங்கள் செய்த நன்மைகள் ஏராளம். அது கண்ணை போனால் கடல் மணலை பார்க்கலும் பெரிதாக இருக்கிறது. ஒரு நிமிஷம் எல்லாம் நம்மளை சுயத்தை அறிந்து உள்ளான மனதிலேருந்து யோசித்து பார்த்து நீர் செய்த நன்மைகள் ஏராளம். நாங்கள் அதை அக்னாலேஜ் பண்ணுறோம், சபையாக நாங்கள் அக்னாலேஜ் பண்ணுறோம். ஏசப்பா, நான் தொடர்ந்து உங்களை துதிக்க போகிறேன். என் வாழ்க்கையில் என்னோட சிச்சுவேஷன் எப்படியா இருந்தாலும், நான் போயிட்டுருக்க பாதை எதுவாக இருந்தாலும் நீங்கள் என்னோட இருக்கிறீங்க, என் கரத்தை பிடிச்சிருக்கீங்க, என்னை தோளில் சுமக்கிறீங்க. என்னை அந்த வில்டர்னஸில் என்னை நீங்கள் இறக்கி விட போகிறதில்லை. இந்த வனாந்திர பாதை நிரந்தரம் இல்லை அப்படின்னு சொல்லி கனெக்ட் ஆகி ஏசப்பாட்ட சொல்லுவோமா? Father God, we love you. I'm going to never cease to worship you சொல்லுவோமா? தொடர்ந்து துதி செய் மனமே, என் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். தொடர்ந்து துதி செய் மனமே, என் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். துதிப்போரை கைவிட மாட்டார், துதிப்போரை கைவிட மாட்டார். அவர் சொல்லி நடக்காததேது, அவர் வார்த்தை தரையில் விழாது. உண்மையான வார்த்தைகள். அவர் சொல்லி நடக்காததேது, அவர் வார்த்தை தரையில் விழாது. சொன்னதிலும் அதிகம் செய்
கரங்களை தட்டி கைவிடாத தேவனை மகிமைப்படுத்துவோமா? உங்களை ஒருபோதும் கைவிடாதவர், நமக்காக எல்லாவற்றையும் செய்து கொடுப்பவர், நமக்காக எல்லாவற்றையும் பார்த்து பார்த்து அழகாய் சிரத்தி எடுத்து ஒரு நல்ல ஒரு குயவன் ஒரு பொம்மையை வந்து எப்படி களிமண்ணில் மோல்ட் பண்ணுறோம் அந்த மாதிரி நம்ம லைஃப்பை மோல்ட் பண்ணுற ஏசப்பா இல்லையா? ஸோ நம்மளோட கஷ்டத்தின் பாதையிலும் சரி நம்மளை கரம் பிடித்து நடத்துகிற தேவன். அடுத்த பாடல் இப்படியா சொல்லுது, ஏசப்போட கைகள் என்றைக்குமே குறுகுனது கிடையாது. எத்தனை பேருக்கு வந்து அவருடைய வல்லமை உள்ள புயம் உங்களோட செயல்பட்டதை நீங்கள் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கீங்க. பல நாட்கள் பல வேலைகளை நம்ம வந்து துவண்டு போயிருக்கும் போதெல்லாம் ஏசப்போட கரம் அற்புதமாக நம்மளை வழிநடத்தியிருக்கு. நம்ம நிறைய நேரம் என்ன பண்ணுறோன்னா, ஒரு பிளெஸ்ஸிங் நம்ம எடுத்துக்கும் போது, ஒரு மிராக்கல் நம்ம ரிசீவ் பண்ணிக்கும் போது, அந்த ஒரு சீசனுக்கு மட்டும் நம்ம வந்து ரொம்ப ஜாய்ஃபுல்லாக ரொம்ப தேங்க்ஃபுல்லாக ஏசப்பா வந்து ஆராதிக்கிறது உண்டு, அவருக்கு நன்றி செலுத்துறது உண்டு. பட் நினைவு கூர்ந்து நான் ஒரு செஞ்ச நன்மைகளை நினைவு கூர்ந்து பார்த்துன்னு வைங்களேன், நம்மளோட ஹார்ட் வந்து எப்பவுமே ஜாய்ஃபுல்லாகவே இருக்கும். என்ன மாதிரியான ஒரு பாதையில் போனாலும் யோபு வந்து அவர் அனுபவிக்காத கஷ்டமே இல்லை. பட் he always remember the goodness of God, whatever that he had, whatever God blessed him with. ஸோ அந்த நினைப்பு வந்து நம்மளுக்கு ரொம்ப முக்கியமானதாக இருக்குது. இந்த பாடல் இப்படி அழகாக சொல்லுது, அவருடைய கைகள் என்றைக்குமே குறுகுனதில்லை. அவர் வாழ்க்கையில் உங்கள் வாழ்க்கையில் செய்யணும்னு நினச்ச விஷயம் வந்து அவருக்கு சாதாரணமான ஒரு விஷயம். அவர் ஒரு பிளெஸிங் உங்களுக்கு டிலே பண்ணுறதா இருந்தாலும், உங்கள் ப்ரேயர்ஸ் ஆன்சர் ஆகாமல் இருக்கிறது எதாக இருந்தாலுமே, அதற்கான ஒரு நேர்த்தியான காலத்தையும் அதுக்கான ஒரு நேர்த்தியான ஒரு வேலையும் ஏசப்பா வந்து முன்குறிச்சு வச்சுருக்காரு. ஸோ இது எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஒரு ஆமேன்னு சொல்லுவோமா? அதை அக்னாலேஜ் பண்ணுவோம். ஏசப்பா நீங்கள் எங்கள் வாழ்க்கையில் வச்சுருக்க குறிக்கோள், அழைப்பு, நீங்கள் எங்கள் வாழ்க்கையில் வச்சுருக்க பிளான் ஆர் சம்திங் தட் ஐ கேனாட் அண்டர்ஸ்டாண்ட். என்னுடைய கண்கள் காண போகிறதில்ல, என்னுடைய இதயத்தில் வந்து அது தோன்றவும் இல்லை. ஆனால் நீங்கள் எனக்காக அதை செய்வீங்க. ஏன்னா நீங்கள் என்னை லவ் பண்ணுறீங்க, எனக்கு அவ்வளோ பிடிக்கும் உங்களுக்கு, எனக்கு உங்களை அவ்வளோ பிடிக்கும்னு சொல்லி இந்த பாட்டில் உற்சாகம் பாருங்கள். எத்தனை பேருக்கு இந்த பாட்டு தெரியும் தெரியல, மேபி நிறைய பேர் கேட்டிருக்கலாம். ரொம்ப சிம்பிளான சாங், என்னோட சேர்ந்து உற்சாகமாக எனக்காக யாவும் செய்து முடிக்கும், நமக்காக எல்லாவற்றையும் செய்து முடிக்கும் தேவனை உயர்த்தி பிடிச்சு பாடுவோம். கைகள் குறுகவில்லை, உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. உங்க கைகள் குறுகவில்லை, உணர்ந்து சொல்லுமா? உம்மால் கூடாதது எதுவும் இல்லை, உம்மால் கூடாதது எதுவும் இல்லை, உம்மால் கூடாதது யாவும் செய்து முடிக்கும் என் தேவன் நீர் இருக்க பயமே இல்லை. எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்பும் நீர் இருக்க பயமே இல்லை. சொல்லுமா? எனக்காக யாவும் செய்து முடிக்கும் என் தேவன் நீர் இருக்க பயமே இல்லை. எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்பும் நீர் இருக்க பயமே இல்லை. உங்க கைகள் குறுகவில்லை, உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. உங்க கைகள் குறுகவில்லை, உம்மால் கூடாதது எதுவும் இல்லை, உம்மால் கூடாதது எதுவும் இல்லை, உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. நம்மளை சுற்றி இருக்கிற எல்லாமே ஏசப்பா கிரியேட் பண்ணது. உங்கள் பக்கத்தில் இருக்க உங்கள் ஒய்ஃப், உங்கள் குழந்தைங்க எல்லாம் அவர் கிரியேட் பண்ணது. அவர் நமக்காக கொடுத்த பிளெஸிங்ஸ் இல்லையா? நம்மளுக்கு தேவையான எல்லாவற்றையும் அவருக்கு தெரியும். நம்ம வாழ்க்கையில் எது கரெக்டான நேரத்தில் ஏற்ற வேலையில் நம்மளுக்கு கொடுக்கணும்னு சொல்லி. ஏன்னா நம்மளை இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே அவருக்கு பிரியமான காரியம்னு வசனம் சொல்லுது. இல்லை ஒரு நாளும் பார்க்க பிடிப்பு ஒப்பு கொடுக்காத தேவனாக இருக்காரு. சகலத்தையும் நீர் உருவாக்கி, வார்த்தையாலே நீர் உருவாக்கினே. சகலத்தையும் நீர் உருவாக்கினே, வார்த்தையாலே நீர் உருவாக்கினீர். என் வாழ்விலும் நீ வாக்கினால் சொன்னதை கரத்தினால் செய்து நிறைவேற்றுவீர். விசுவாசமா? என் வாழ்விலும் நீர் வாக்கினால் சொன்னதை கரத்தினால் செய்து நிறைவேற்றுவீர்.
வெறும் வார்த்தை இல்லைல்ல, அது உம்மால் கூடாதது எதுவும் இல்லைன்ற ரொம்ப முக்கியமான விஷயம். உள் மனசுலேருந்து ஒரு ஆணித்தரமான ஒரு விசுவாசத்தோட பாடுவோமா? ஏன்னாம்மா ஏசப்பா நம்முடைய உள்ளிந்திரங்களை அறிகிற தேவனாக இருக்கார். இப்போ உள்ளுக்குள்ள மனசாட்சியில் நம்ம என்ன நினைக்கிறோன்னு அவருக்கு தெரியுது. நம்ம உண்மையாக சொன்னா, ஏசப்பா உங்களால் முடியாத காரியம் இல்லையே, என் வாழ்க்கையில் இந்த சிச்சுவேஷன் உங்களுக்கு பெருசானது இல்லையே, நீங்கள் இன்டர்வீன் பண்ணுங்க, என்னோட பேசுங்களேன், உங்களுடைய வார்த்தை கேட்க ஆவலாக இருக்குன்னு சொல்லி பார்ப்போமா? அனுமதித்ததெல்லாம் நன்மைக்காக, நடத்திடும் பாதைகளும் நன்மைக்காக. அனுமதித்ததெல்லாம் நன்மைக்காக, நடத்தின பாதைகளும் நன்மைக்காக. அதின் காலத்தில் நேர்த்தியாய் செம்மையாய் எனக்காக யாவும் செய்து முடிப்பேன். அதின் காலத்தில் நேர்த்தியாய் செம்மையாய் எனக்காக யாவும் செய்து முடிப்பேன். உங்க கைகள் குறுகவில்லை, உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. உங்க கைகள் குறுகவில்லை, உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. சொல்லமா? எனக்காக யாவும் செய்து முடிக்கும் என் தேவன் நீ இருக்க பயமே இல்லை. எல்லாவற்றாலும் நிரப்பும் நீர் இருக்க பயமே இல்லை. எனக்காக யாவும் செய்து முடிக்கும் என் இயேசு நீர் இருக்க பயமே இல்லை. எல்லாவற்றாலும் நிரப்பும் நீர் இருக்க பயமே இல்லை. எஸ் ஃபாதர், நீங்கள் இருக்கும்போது நாங்கள் எதுக்கும் கவலைப்படக்கூடாது ஏசப்பா. We understand that you are there. We proclaim and we declare that you are with us ஏசப்பா. நீங்கள் எங்களோடு இருக்கீங்கன்றதை நாங்கள் அறிக்கை செய்கிறோம். நீர் எங்களை வழி நடத்துகிற விதங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஏசப்பா. உங்களுடைய பாதாளத்தில் நீங்கள் எங்களோடு இருந்ததுக்கு நன்றி ஏசப்பா. எங்களுடைய உயர்ந்த ஸ்தானத்தில் உயர்த்தி வைக்க போகிறதுக்காக நன்றி. தேங்க்யூ ஃபாதர். எங்களுடைய ஆத்துமா எப்போதும் உண்மை நோக்கி களி கூறும்படியாக செய்ததுக்காக நன்றி தகப்பனே. இந்த பாடல் பாடுறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன சாட்சி. ஆனால் இந்த பாடல் எனக்கு ரொம்ப ரொம்ப பர்சனலாக லைஃப் சேஞ்சிங் சாங். நான் கோவிட் வந்து செகண்ட் வேவ் நினைக்கிறேன். செகண்ட் வேவ் ரொம்ப சிவியராக இருந்துச்சு. வீட்டில் எனக்கும் என்னோடய ஃபாதர்-இன்-லாக்கும் திடீர்னு பயங்கர ஃபீவர். தனித்தனியாக குவாரண்டைன் பண்ணிட்டாங்க. எல்லா சிம்டம்ஸும் இட் சேஸ் தட் இட்ஸ் கோவிட். மனசு வந்து திரும்ப சொன்னது, உனக்கு கோவிட் தான், நீ செத்துருவ, நீ காலி அப்படின்னு திரும்ப சொல்லிட்டு பயங்கரமான பயம் பற்றிக்கிச்சு. தனியாக நாங்கள் ஒரு ஃப்ளாட்டில் இருந்தோம். மேல் வீடு வந்து காலியாக இருந்துச்சு. ஸோ வி ஹேட் டு ஷிஃப்ட் தேர். ஸோ அங்கே போயிட்டு தனிமையில் உட்காந்து ஏசப்பாகிட்ட ப்ரே பண்ணிகிட்டே இருக்கும்போது இந்த பயத்தின் ஆவி வந்து ரொம்ப அதீதமாக செயல்பட ஆரம்பிச்சது. நாளுக்கு நாள் ஃபீவரும் அதிகமாகுது, வீக் ஆகிட்டேன், கால் கையெல்லாம் வலிக்குது, ட்ரௌசியாகவே இருக்குது. எல்லா சிம்டம்ஸும் கூகுள் பண்ணி பார்க்குறேன், எல்லாம் 10க்கு 10 கரெக்டாக போயிருந்தது, 100% வித்தவுட் எனி டீவியேஷன். அப்போது வந்து ப்ரே பண்ணும்போது இந்த பாடல் எனக்கு ஊழியம் செஞ்சது. நான் உங்களுடைய சமூகத்தில் உட்கார்றேன், உங்கள் சமூகத்தில் உட்காந்தா எனக்கு சுகம் கண்டிப்பாக கிடைக்கும் நான் விசுவாசித்தேன். இந்த பாடலை வந்து ரிப்பீட்டடாக பாடிட்டே இருந்தேன். எத்தனை முறை பாடிப்பேன்னு எனக்கே தெரியல. ஒரு நாளில் வந்து ஒரு மினிமம் ஒரு 50 டைம்ஸ், கண்டிப்பாக கம்மியாக இல்லை, எக்ஸாஜரேட்டும் பண்ணல, மினிமம் 50 டைம்ஸ் அது பாடியிருப்பேன். அந்த குவாரண்டைனில் ஒரு 2-3 வீக்ஸ் இருந்தோம். ஸோ என்டையர் அந்த 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 சீசன் ஃபுல்லாக வந்து இந்த பாடல் எனக்கு பெருசாக ஊழியம் செஞ்சது. ஏசப்பாவுடைய சமூகத்தில் உட்காரும்போது, உங்களுடைய ஆத்மா அவரை நோக்கி கூப்பிடும் போது, உண்மையுள்ள ஒரு இதயத்தோட நீங்கள் தான் எனக்கு, உங்களை தவிர வேறு யாரும் இல்லைன்னு சொல்லும் போது, நமக்காக இறங்கி வந்து நமக்கு தேவைகள் எல்லாம் சந்திக்கிற தேவன், நம்மளுடைய கண்மலையான தேவனை உயர்த்தி பிடிப்போம். எல்லாரும் ஸ்பேஸ் கன்ஸ்டன்ஸ் இருக்கனால நம்ம இன்றைக்கி ஏஞ்சிக்க போகிறதில்ல. உட்கார்ந்து இருக்க இடத்துலேருந்து ஐ வாண்ட் யூ டு கனெக்ட் வித் காட். அவருடைய ப்ரெசன்ஸை ஃபீல் பண்ணி, நம்ம வாழ்க்கையில் அவர் செய்த நன்மைகள், நம்ம வாழ்க்கையில் அவர் நடத்தி வந்த பாதைகள், இப்போ இருக்க சிச்சுவேஷன்ஸை விட்டுருவோம். பின்னாடி திரும்பி பார்த்தா நிறைய நேரம் அவருடைய வல்லமையான புயம்,
அவருடைய அபிஷேகம், அவருடைய வல்லமை நம்மளை வாழ்க்கையில் கிரியை செஞ்சிருக்க நேரங்கள் நிறைய இருக்கும். எல்லாருக்குமே இந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும்னு நான் விசுவாசிக்கிறேன். அதனால தான் நம்ம எல்லாம் இங்கே உட்காந்து அவரை துதிச்சிட்ருக்கோம். ஸோ எல்லோரும் என்னோட சேர்ந்து, என் ஆத்துமா உம்மை நோக்கி இளைப்பாறும், நான் நம்புவது உம்மாலே ஆகும் சொல்லுவோம். ஏசப்பா, நான் நம்புறது என்னோட ஸ்பவுஸ்னால் ஆக போகுது, என்னுடைய மனைவினாலேயோ, என்னுடைய கணவன்னாலேயோ, என்னுடைய மாமியார்னாலேயோ, அம்மா அப்பா உறவுகள், என்னுடைய மேனேஜர் இல்லை, நீங்கள் மட்டும்தான் என்னோடய சோர்ஸ். யூ ஆர் மை ஒன்லி சோர்ஸ். நான் உங்களை மட்டும் சார்ந்து இருப்பேன்னு சொல்லி உள்ளத்தின் ஆழத்துலேருந்து சொல்லுவோமா? உம்மை நோக்கி இழந்திருக்கும், நான் நம்புவது உம்மாலே ஆகும். என் ஆத்துமா உம்மை நோக்கி அமர்ந்திருக்கும், நான் நம்புவது உம்மாலே ஆகும். கண்மலையே அடைக்கலமே, என் பலனே என்னை மீட்டவரே. கண்மலையே அடைக்கலமே, என் பலனே என்னை மீட்டவரே. அசைவுற விட மாட்டீர், என்னை அசைவுற விட மாட்டீர். என் ஆத்துமா உம்மை நோக்கி அமர்ந்திருக்கும், நான் நம்புவது உம்மாலே ஆகும். என் ஆத்துமா உம்மை நோக்கி அமர்ந்திருக்கும், நான் நம்புவது உம்மாலே ஆகும். எல்லா வேலையிலும் உங்களை நம்புகிறேன் ஏசப்பா. என்னுடைய கஷ்டத்தின் பாதையில், என்னுடைய கழிப்பின் நேரத்தில், என் உடல் சோர்வில், என்னுடைய பலவீனத்தில், எல்லா நேரமும் நீங்கள் மட்டுமே என்னுடைய பலனாக இருக்கீங்க. நான் விசுவாசிக்கிறேன். என்னுடைய கரத்தை பிடிச்சு கொள்கிறேன் தகப்பனேன்னு சொல்லி பாடுவோமா? எக்காலத்திலும் உம்மை நம்பிடுவேன், என் இதயத்தை உம்மிடம் ஊற்றிடுவேன். எக்காலத்திலும் உம்மை நம்பிடுவேன், என் இதயத்தை உம்மிடம் ஊற்றிடுவேன். அசைவுற விட மாட்டீர், என்னை அசைவுற விட மாட்டீர். என் ஆத்துமா உம்மை நோக்கி அமர்ந்திருக்கும், நான் நம்புவது உம்மாலே ஆகும். என் ஆத்துமா உம்மை நோக்கி அமர்ந்திருக்கும், நான் நம்புவது உம்மாலே ஆகும். கிரியைகளுக்கு ஏற்ற தக்க பலன் தருகிற தேவன். அவர் நம்ம கிட்ட எதிர்பார்க்கறது ஒண்ணுதான், அவருடைய சமூகத்துல அவர் நோக்கி அமர்ந்திருந்தா போதும். கண்டிப்பா நம்முடைய கண்ணீரை துடைக்க அவர் நிச்சயமா வெளிப்படுவார். நம்முடைய வாழ்க்கையில இருக்க சிச்சுவேஷன்ஸ், வாழ்க்கையில இருக்க கஷ்டங்கள் எல்லாம் அவர் அறிவார். கிருபையும் மகிமையும் நிறைந்தவரே, சமயத்தில் தக்க பலன் தருபவரே. கிருபையும் மகிமையும் நிறைந்தவரே, சமயத்தில் தக்க பலன் அளிப்பவரே. அசைவுற விட மாட்டீர், என்னை அசைவுற விட மாட்டீர். என் ஆத்துமா உம்மை நம்பி இளைப்பாறிடும், நான் நம்புவது உம்மாலே ஆகும். என் ஆத்துமா உம்மை நம்பி இளைப்பாறிடும், நான் நம்புவது உம்மாலே ஆகும். எஸ் டாடி, நாங்கள் நம்புவது உண்மை மாத்திரம் ஏசப்பா. நாங்கள் உங்களை நம்பும் போது எங்களுக்கு தோல்வி இல்லை. எங்கள் வாழ்க்கையில் நீர் எங்களோடு இருக்கும்போது எங்களுக்கு வெட்கம் அடைகிற ஒரு சிச்சுவேஷன் வர போகிறது இல்லை ஏசப்பா. ஒரு தாழ்வில் எங்களின் கண்ணோக்கமாய் பார்த்ததற்காக நன்றி தகப்பனே.
எங்களை உயர்ந்த ஸ்தானத்தில் உயர்த்தி வைக்க போகிறதுக்காக நன்றி இயேசப்பா. எங்கள் வாழ்க்கையில் நீங்கள் செய்த நன்மைகளுக்காக எஸ் எஸ் ஃபாதர், we thank you Jesus, we thank you Father. கண்களை மூடி தேவ ஆவியானவருடைய பிரசன்னத்தை உணர்ந்து உங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம் இயேசப்பா. ஆவியானவரே, எங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் கிரியை செய்யுங்க. நீங்கள் இருந்தீங்கன்னா அங்கே விடுதலை இருக்குது. நீங்கள் இருந்தீங்கன்னா அங்கே துக்கம் இல்லை, அங்கே சந்தோஷம் மட்டும்தான். நீங்கள் இருக்கும் போது அந்த இடத்துல தவறான விஷயங்களுக்கு இடம் இல்லை இயேசப்பா. ஆவியானவரே, எங்களோடு வாசமாக இருங்க. எங்கள் இருதயத்தில் குடியிருங்க. எங்களோட பேசுங்க, எங்களை தேற்றுங்க. ஒரு தேட்டரில் வானா எங்களோட இருங்க சொல்லுவோமா? We welcome your presence, Daddy. We thank you, Father. எங்கள் மத்தியில் அசைவாடி கொண்டு இருக்கிறதுக்காக நன்றி இயேசப்பா. எங்களுடைய இருதயத்தை தொடுகிறதுக்காக நன்றி இயேசப்பா. உடைய வார்த்தையை அனுப்புகிறதுக்காக நன்றி இயேசப்பா. உடைய வார்த்தையை ஒரு நாளும் தரையில் வேறதில்லையே Daddy. We love you, Father. நீங்கள் எங்கள் மேல் கொண்டிருக்க அளவில்லா அன்பிற்காக நன்றி தகப்பனே. நன்றி. தண்ணீரே உமக்கு நன்றி. மேக ஸ்தம்பமே உமக்கு நன்றி. எங்க வாழ்க்கையில உடைய விலகாத கிருபைகளுக்காக நன்றி இயேசுப்பா. மேக ஸ்தம்பம் போல எங்களை மூடி மறைத்து பாதுகாத்தும் கிருபைக்காக நன்றி. பொழியும் ஆவியே, 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 மழையாக பொழியும் ஆவியே. நமக்காக யுத்தம் செய்கிற தேவன், யோர்தானை பிளந்தவர், பெருமழையாய் நம்மளோடு இருக்கிறவர். அவருடைய கிருபைக்கு எல்லையே இல்லை. ஏசப்பா நம்முடைய பேட்டில் ஃபைட் பண்ணும்போது யூ நீட் நாட் டு வரி அபவுட் எனிதிங். ஏன்னா அதில் நிச்சயம் வெற்றி தான். அது தோல்விக்கான இடமே கிடையாது. எத்தனை பேர் சொல்ல முடியும், நான் உங்களை பற்றி கொள்கிறேன் ஏசப்பா, நீர் என்னோடு இருக்கிறீங்க, இப்படி கரம் என்னை பிடித்து கொண்டு இருக்கிறது, நீங்கள் என்னை ஹேண்ட் ஹோல்ட் பண்ணி நடத்தி கொண்டு போயிட்டு இருக்கீங்க, நான் விசுவாசிக்கிறேன். இந்த கரத்தை நீங்கள் விட்டுறாதீங்க, என்னை இறுக்கி பிடிச்சிக்குங்க. என் கரம் வீக்காக இருந்தாலும் நீங்கள் என்னை இறுக்கி பிடிச்சிக்குங்கன்னு சொல்லுவோமா? யுத்தங்கள் செய்பவரே, யோர்தானை பிளந்தவரே, யுத்தங்கள் செய்பவரே, யோர்தானை பிளந்தவரே, பெருமழையாய் பிரவேசிக்கும்
பொழியும் ஆவியே, 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 மழையாக பொழியும் ஆவியே, 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 மழையாக பொழியும். ஆவியானவரே, உங்க பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். எங்கள் நடுவில் நீர் அசைவாடும்படி உம்மை வரவேற்கிறோம். கொஞ்ச நேரம் ஆண்டவரை துதிப்போமா? கொஞ்ச நேரம் வாய்களை திறந்து ஹல்லேலூயா. நிறைய நேரம் நம்ம ரியலைஸ் பண்ண மாட்டேன்றோம். நம்ம வாய்களை திறந்தாலே விடுதலை. நம்முடைய வாய்களை திறந்து கர்த்தருடைய நாமத்தை உரைக்கும் பொழுதே ஒரு அற்புதம். எரிகோ கோட்டைகள் விழும். நம்ம வாழ்க்கையில எதிர்த்து நிற்கிற எரிமலைகள் எல்லாம் அப்படியே கரைந்து போகும். வாய்களை திறந்து கர்த்தரை துதிங்க. உன்னதமானவரை உயர்த்துவோம், சர்வ வல்லவரை ஆராதிப்போம். அல்லேலூயா. அதிசயங்களின் கர்த்தரை உயர்த்துவோம். நம்ம கைவிடாத கண்மலையை ஆராதிப்போம். அல்லேலூயா. நல்லவரே, பெரியவரே, அதிசயங்களை செய்கிற அற்புத நாதரே, உம்மை உயர்த்துகிறோம். அல்லேலூயா. Oh, we worship you. You deserve the glory. You deserve the praise and worship, oh Lord. Hallelujah. We worship you. நீரே பாத்திரர். வாய்களை திறந்து ஆண்டவரே, இன்னைக்கு உங்க பிள்ளைகள் ஆராதிக்கிற நேரத்தில் கர்த்தர் அக்கினியாய் பிரவேசிப்பீராக, பெருமழையாய் இங்கே வருவீராக. Oh yes Lord, we welcome you. We welcome you for your touch this evening. Come and touch your children. ஒரு அற்புதம் நடக்கட்டும். இயேசுவே, உங்க பிரசன்னம் உணரப்படட்டும். Hallelujah. We worship you Lord. ரபாலதரா ஷலரலாரி. அந்த வாய்களை திறந்து கர்த்தரை உயர்த்துவோமா? நன்றி, 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 நன்றி இயேசுவே, உமக்கு நன்றி. Hallelujah. Thank you Jesus. We worship you. Babaradara sandarabala. Hallelujah. We worship you Lord. Thank you Jesus. We worship you. வாய்களை திறந்து hallelujah. நன்றி, 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 நன்றி. கொஞ்சம் அர்ப்பணிப்போடு ஆண்டவரை ஆராதிங்க. அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துல நீங்க ஆண்டவரோடு நின்னா எப்படி இருப்பீங்க யோசிச்சு பாருங்க. லெஃப்ட்ல ரைட்ல யார் இருக்கா எதுவுமே பார்க்க, அந்த அழகான கண்களை பார்த்து, அதிசயமான அந்த முகத்தை பார்த்து, அவருடைய கரங்களை பிடித்து, கால்களை தழுவி கொண்டு, மார்போடு அணைத்து கொண்டு, ஆவியானவரை சார்ந்து கர்த்தரை உயர்த்துகிற அந்த அனுபவம் தான் இப்போ நீங்க இருக்கிற உயர்த்துவோமா? ஆண்டவரை. Jesus, we love you. Hallelujah. இயேசுவே. Hallelujah. We worship you. அப்படியே bless பண்ணுங்க பார்க்கலாம். Hallelujah. We thank you Jesus. உமக்காகத்தான் வாழ்கிறேன். உணர்ந்து ஆண்டவரை பார்த்து உம்மைத்தான் நேசிக்கிறேன். உமக்காகத்தான் வாழ்கிறேன். உம்மைத்தான் நேசிக்கிறேன். பலியாகி என்னை மீட்டீரே, பலியாகி என்னை மீட்டீரே. பரலோகம் திறந்தீரையா, பரலோகம் திறந்தீரையா. எஜமானனே, என் இயேசு ராஜனே, எஜமானனே, என் இயேசு ராஜனே. உணர்ந்து சொல்லும் என் எண்ணமெல்லாம், என் ஏக்கமெல்லாம் உம் சித்தம் செய்வதுதானே. என் எண்ணமெல்லாம், எண்ணமெல்லாம், என் ஏக்கமெல்லாம் உம் சித்தம் செய்வதுதானே. என் எண்ணம் எல்லாம், எங்க ஏக்கம் எல்லாம் உங்க
சித்தம் செய்வதுதான் ஆண்டவரே. வாஞ்சையோடு உங்க சமூகத்துக்கு வருகிறோம். உணர்வுள்ளவர்களா எங்களையே உங்க பிரசன்னத்துல ஊற்றுகிறோம். ராஜாவே, நீர் எங்களை ஏற்றுக்கொள்ள எங்களை அர்ப்பணிக்கிறோம். எங்களோடு தொடர்ந்து கர்த்தர் பேசும்படியா நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் நல்ல நாமத்திலே ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. பிரைஸ் தி லார்ட். ஓகே, சரி, நம்ம தொடர்ந்து போகிறதுக்கு முன்னாடி டீனேஜ் சில்ட்ரன் தவிர மற்றவங்க எல்லாம் அந்த ஒரு ரூம்குள்ளே போய்க்கலாம். ஆல் த ஸ்மால் கிட்ஸ் யூ கேன் கோ இன்சைட். யூ கேன் பிக் அப் ஒன் blanket and go inside. All the other elder children, please stay back. Okay. Blanket இருக்கு. All the children can go inside with Aishwarya auntie. பெரிய பிள்ளைங்களாம் இங்கே இருக்கலாம். Thank you, Jesus. ஓகே, வெளியே இருக்கவங்க சேர்ஸ் எடுத்து போட்டு உள்ளே கூட வந்துடும். இது இப்படியே இருக்கட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, வெளியே சேர்ஸ் இருந்தால் இங்கே உள்ள கூட போட்டு யூ கேன் ஆல் பி சீட்டட். கம். ஆஃபரிங் சாங் எடுத்துக்கலாம். ஓகே, தேங்க்யூ ஜீசஸ். பிரைஸ் லார்ட். குட் ஈவினிங். உங்களெல்லாம் இந்த மாலை வேளையில் சந்திப்பது பெரிய சந்தோஷம். கர்த்தர் உங்கள் எல்லாரையும் ஆசீர்வதிக்கும்படி நான் ஜெபிக்கிறேன். ஆண்டுடைய வசனத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு சில காரியங்களை, முக்கியமான காரியங்களை அறிவிக்க நான் விரும்புகிறேன். முதல் விஷயம் என்ன அப்படின்னா, நம்மளுடைய 6 hours இன்டென்சிவ் ப்ரேயர் அது வருகிற டியூஸ்டே நடக்க போகிறது. ஒவ்வொரு மாதமும் முதல் செவ்வாய்க்கிழமை அன்று நம்ம அதை நடத்துகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் டியூஸ்டே கம்மிங் 6th வருது. 6th அன்னைக்கு நம்ம எப்பவும் போல் மாலை 6 மணிக்கு தொடங்கி மிட் நைட் வரைக்கும் போவோம். அதனால் இந்த 6 hours இன்டென்சிவ் ப்ரேயர் ஹேப்பன்ஸ் ஆன்லைன். ஸோ ஐ ரிக்வெஸ்ட் எவ்ரிபடி டு கனெக்ட். அந்த 6 மணி நேரத்தில் ஏதோது ஒரு வழியில் 1 மணி நேரமாவது கர்த்தருடைய பிரசன்னத்தில் திருச்சபைக்காக, தேசத்திற்காக திறப்பில் நின்று ஜெபிக்க கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாராக. இங்கே சைடில் கூட இடம் இருக்குது, இங்கே இந்த பக்கம் இடம் இருக்குது. அதனால் அதில் கண்டிப்பாக கலந்து கொள்ளும்படி உங்களை நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அடுத்தது நம்முடைய ஆனிவர்சரிக்குரிய அரேஞ்ச்மெண்ட்ஸ் நம்ம எல்லாருக்கும் தெரியும். நம்ம ஸ்கூல் கிரவுண்ட்ஸில் தான் பிளான் பண்ணியிருக்கிறோம். ஸோ அதுக்கான ஒர்க் எல்லாம் ஆரம்பிச்சிருக்குது. சாட்டர்டே அண்ட் சண்டே. சாட்டர்டே கீழ்பாக்கில் நம்ம புருஷவாக்கத்தில் இருக்கக்கூடிய இது தெரியும், பிஷப் மாணிக்கம் ஹால், டிஎல்சி அருள்நாதர் சர்ச்சோடைய அவங்களுடைய ஹால். ஸோ அங்கே சாட்டர்டே நடக்கும். சண்டே ஈவினிங் நமக்கு இந்த ஓப்பன் கிரவுண்ட்ஸில் நம்ம நடத்த இருக்கிறோம். அதனால் தொடர்ந்து அதுக்காக ஜெபிக்கும்படி உங்களை பட்சமாய் நான் கேட்டுக்கொள்கிறேன். ப்ரேயர் கார்ட்ஸ் நான் ஐ திங்க் ஃபைனலி வில் டிஸ்ட்ரிபியூட். ஐ ரிக்வெஸ்ட் யூ டு ப்ரே. உங்களுக்கு அந்த சாஃப்ட் காப்பியும் அனுப்புகிறேன். குறிப்புகளை வச்சு தினமும் ஜெபிக்கும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். மெயினாக நல்ல கால சூழ்நிலை, நமக்கு வேண்டிய அனுமதியெல்லாம் கிடைக்கணும், பப்ளிசிட்டி ஒர்க் நல்லா நடக்கும், நிறைய பேர் கலந்து கொள்ளணும், எந்த இடர்பாடும் இருக்கக்கூடாது, அந்த கிரவுண்டை நமக்கு ப்ராப்பராக அரேஞ்ச் பண்ணணும். நம்ம சின்ன சர்ச் பெரிய மீட்டிங். ஸோ நம்ம நிறைய வாலண்டியரிங் ஹெல்ப் தேவைப்படுது. இது மாதிரி எல்லா காரியத்தையும் கருத்தில் வச்சு ஜெபிக்கும்படி உங்களை நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அப்புறம் பார்த்திங்கன்னா, இந்த கூட்டங்களுக்கு நிறைய பொருளாதாரம் செலவாகிறது. கடல் கிருபையில் நமக்கு அந்த இடம்லாம் நமக்கு எந்த காஸ்ட்டும் கிடையாது. இட் இஸ் கிவன் ஃப்ரீ. ஸோ தட் வி ஹாவ் டு ப்ரைஸ் காட். மற்றபடி நம்ம ஸ்டேஜ் போடுறதுலேருந்து, லைட் வைக்கிறதுலேருந்து, ஆடியோலேருந்து, பப்ளிசிட்டி ஒர்க்லேருந்து, ஹாஸ்பிட்டாலிட்டி எல்லாமே நம்ம பார்க்க வேண்டியிருக்குது. எங்களுடைய ஒரு ரஃப் பட்ஜெட் போட்டோம், ஒரு மினிமம் 75,000 to 1 lakh நமக்கு செலவு வரலாம். அதனால் இந்த ஆனிவர்சரிக்காக ஸ்பெஷலாக கர்த்தருக்கு கொடுக்க ஏவப்படுவீர்கள் என்றால் நீங்கள் அதை ஆவலாய் அந்த உதவியை செய்யும்படி உங்களுக்கு நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ப்ளீஸ் டூ ஹெல்ப் அஸ் இன் திஸ் ரிகார்ட். வாட் எவர் உங்களால் முடியுதோ ப்ளீஸ் சோ இன் டு த கிங்டம் ஆஃப் காட். இந்த ஊழியத்தில் நான் எப்போவுமே சொல்லியிருக்கேன், ஒரு வைராக்கியமான ஒரு சாட்சி, ஊழியத்து நிமித்தமாய் கடன் கிடையாது. எந்த மீட்டிங்க்கும் நம்ம கடன் இருந்ததே கிடையாது. மீட்டிங் ஆரம்பிக்கிற நேரத்தில் இல்லாமல் இருக்கும், ஆனால் அந்த முடிக்கிற நேரம் என்னோடய ஃபஸ்ட்டு மினிஸ்ட்ரி ஆரம்பித்து முதல் அப்போ சர்ச் கிடையாது. அப்போது நான் ஃபெலோஷிப்ஸ்லாம் நடத்திட்டு இருந்தேன். நுங்கம்பாக்கத்தில் இருக்க அந்த ரயில்வே கிளப்பில் வச்சு எங்களோடய ஃபஸ்ட்டு வருஷத்துடைய தேங்க்ஸ் கிவிங் மீட்டிங் நடத்துகிறோம். அன்றைக்கி மீட்டிங் முடிஞ்சு செட்டில் பண்ணணும். மீட்டிங் தொடங்குறப்போ ஒன்றுமே இல்லை.
யாரோ ஒருத்தர் வந்து ஏதோ ஒன்று போட்டு அட்வான்ஸ் கேட்டார், அது கூட ஏதோ தேடி பிடிச்சி இருக்குது 10, 15, 5, 10 எடுத்து வச்சு கொடுத்து அனுப்பணும், அப்படி ட்ரை ஆகிட்டோம். பட் ஆனால் அந்த மீட்டிங் முடியும் பொழுது அன்றைக்கி தான் என்னோடய ஃபஸ்ட்டு சாட்சி. கர்த்தர் வந்து ஒரு குறைவும் இல்லாமல் முடித்தார், எல்லா பேமெண்ட்டும் முடித்தோம். அது என்னோடய வைராக்கியம், அது ஒரு சாட்சியாக கர்த்தர் மாட்டார். ஸோ இது வரைக்கும் அப்படி தான், நம்முடைய எந்த மீட்டிங்லேயும் நமக்கு எந்த விதமான கடனும் கிடையாது. இந்த வருஷமும் அப்படியே கர்த்தர் செய்வார். எத்தனை பேர் ஆமைன்னு சொல்கிறீங்க? அதனால் உங்களுக்கு ஆண்டவர் ஏவுகிறபடி நீங்கள் கொடுத்து ஆண்டவரை கனப்படுத்தும்படி நான் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். கண்களை மூடி நம்ம ஜெபிப்போம். இன்றைக்கி ஆண்டவருடைய வார்த்தையை பெற்றுக்கொள்ள நாம் ஆயத்தமாகலாம். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ ஜீசஸ். ஆண்டவரே, எங்களோடு நீங்கள் பேசணும்னு சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களோடு வார்த்தை இடைபடுவதாக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் மத்தியில் இருக்க தேவ பிரசன்னத்திற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆவியானவர் சகல சத்தியத்திற்குள்ளும் எங்களை வழிநடத்த எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். நீர் பேச நாங்கள் கேட்க ஆவலாய் வந்திருக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் சுவாமி, ஆமேன், ஆமேன். யாத்திராகமம் 14ஆம் அதிகாரத்துக்கு நம்முடைய வசனங்களை திருப்புவோம். யாத்திராகமம் 14ஆம் அதிகாரம் 10வது வசனத்திலிருந்து நம்ம வாசிப்போம். 10லேருந்து 16 வரைக்கும். ஸோ 17 verses, இதில் 7 வசனங்கள் வாசிக்க போகிறோம். யாத்திராகமம் 14, 10லேருந்து 16 வரைக்கும். எல்லாரும் இணைந்து இந்த வசனங்களை நம்ம வாசிப்போம். பார்வோன் சமீபித்து வருகிற பொழுது பார்வோனாலும் அவன் ரதங்கள் குதிரை வீரர்கள் முதலாகிய அவனுடைய எல்லா இராணுவத்தாலும் மகிமைப்படுவேன். சரி, இப்போ சங்கீதம் 11க்கு உங்கள் வசனங்களை திருப்புங்களேன். Psalm 11, சங்கீதம் 11. சங்கீதம் 11ஆம் அதிகாரத்தில் 3வது வசனம் 4வது வசனம் நம்ம இணைந்து வாசிக்கலாம். சங்கீதம் 11, 3, 4. அஸ்திவாரங்களும் நிர்மூலமாகிறதே, நீதிமான் என்ன செய்வார்? கர்த்தர் தம்முடைய பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார். கர்த்தருடைய சிங்காசனம் பரலோகத்தில் இருக்கிறது. அவருடைய கண்கள் மனுபுத்திரரை பார்க்கிறது. அவருடைய இமைகள் அவைகளை சோதித்து அறிகிறது. ஆமென். நீ காலையில் எனக்கு ஒரு ஊழியம், அதனால் நான் வெளியே போயிருந்தேன். இங்கே இந்த சர்ச் நடத்துனாங்க. ஒரு சிஎஸ்ஐ சர்ச்சில் ஒரு யூத் ரிட்ரீட் நடத்த, சர்ச்சில் ப்ரீச் பண்ண, அந்த ரிட்ரீட் நடத்த இருந்தது. அதனால் காலையில் நான் அங்கே அந்த ஊழியத்துக்காக நான் சென்றிருந்தேன். நாங்கள் வந்து சேரும்போது 4:30 ஆயிடுச்சு. வந்துட்டு ஸ்லோலி ஐ வாஸ் ப்ரிப்பேரிங், கெட்டிங் ரெடி. அப்போது இன்றைக்கி நான் நிறைய ஜோம் பண்ணுவேன். ஆண்டருடைய அந்த ரேமா வேர்டுக்காக எப்போவுமே அவள் வெயிட். ஸோ எனக்கு சனிக்கிழமை இரவு மட்டும் இல்லை, பிரசங்கிக்கிறதுக்கு முந்தின இரவு எப்போவுமே கர்ப்ப வேதனை தான். தூங்கவே மாட்டேன், அப்படியே ரெஸ்ட்லெஸ்ஸாக பிறண்டுக்கிட்டே கிடப்பேன். தட் இஸ் மை பேட்டர்ன். ஐ வில் ஜஸ்ட் கம்யூனிகேட் டு த லார்ட். அப்படியே அந்த கம்யூனியனில் இருப்பேன். காட் வில் ஸ்பீக் டு மீ. நான் அப்படியே உட்காந்து கிளம்பிகிட்டே இருக்கேன். இப்படி ஒரு பாடல் எனக்குள்ளேருந்து புறப்பட்டு வருது. எல்லாருக்கும் தெரிஞ்ச பாடல் தான். காண்கிறார், உன் கதறலை கேட்கிறார்,
வேதனை அறிகிறார், விடுதலை தருகிறார். நான் ஜஸ்ட் கெட்டிங் ரெடி. என்ன ஆண்டவரே இது? சில நேரம் ஒரு யுத்த சத்தம் மாதிரி, ஒரு ஜெய தோனி மாதிரி சில பாடல்களை அப்படி ஆண்டவர் கொடுப்பார். ஸோ அப்போ எனக்கு இன்னைக்கு புரிஞ்சிச்சு, இன்றைக்கி ஆண்டவர் வந்து ஆறுதல் படுத்துகிறது மட்டும் இல்லை, நம்மை ஆண்டவர் அந்த அபாய குழியில், அந்த பாதாள குழியிலிருந்து எடுத்து ஒரு நம்பிக்கையின் இடத்துல ஆண்டவர் வைக்கக்கூடிய ஒரு மாலை வேலையாக இது இருக்க போகிறது. ஹல்லேலூயா. டுடே ஈவினிங் ஐ நோ இஸ் கோயிங் டு பி a evening of hope. Hallelujah. So even before I start my word, I want to tell you this. God knows your tears. God knows your agony. God knows everything that you are going through. Inner struggle, physical பலவீனங்கள், ஸ்பிரிச்சுவல் ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாவற்றையும் தேவன் அறிந்திருக்கிறார். உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், அவர் உங்களுக்கு விடுதலையை தரப்போகிறார். ஒரு ஆமென் மட்டும் சொல்லுவோமா? அல்லேலூயா. கர்த்தருக்கே மகிமை உண்டாகட்டும். அப்புறம் பேசிகிட்டே இருக்கும் பொழுது தான், சரி ஆண்டவரே அடுத்தது நான் என்ன சொல்லணும் அப்படின்னப்போ ஆண்டவர் எனக்கு ஒரு வார்த்தை சொன்னார், இன்று காண்கிற எகிப்தியனை நீ இனிமேல் காண்பதில்லை. இந்த மாதம் நம்முடைய வாக்குத்தத்த வசனம் வேறு. அல்லேலூயா. தம்முடைய வார்த்தையின்படியே ஆண்டவர் செய்ய போகிறார். அதான். ஆனால் இன்னைக்கு மாலையில் ஆண்டவர் பேச சொன்ன வார்த்தை இதுதான், இன்று காண்கிற எகிப்தியனை நீ இனிமேல் காண்பதில்லை. உங்களுக்கு யூ நீட் a lot of faith to accept. ஹல்லேலூயா. நிறைய விசுவாசம் வேணும் இந்த வார்த்தையை பெற்றுக்கொள்வதற்கு. ஏன் அப்படின்னா, இந்த வார்த்தை வந்து நம்ம எப்போ படித்தாலும் நம்ம சுதந்திரமாக்கி கொள்ளக்கூடிய ஒரு வார்த்தை தான். ஆனால் சில நேரங்கள் இந்த வாக்குத்தத்தத்தை நம்ம பெற்றுக்கொண்டாலும் அதே வடிவிலோ இல்லை வேற ஒரு வடிவிலோ ஏதோ ஒரு ட்ரபிள் நம்ம தொடர்ந்து கொண்டே வந்து கொண்டிருக்கிறது போல இருக்கும். அப்போது இந்த வசனம் ஆண்டவர் இப்படி சொல்கிறாரு, ஆனால் எனக்கு நடக்கிறது வேறு மாதிரி இருக்குது அப்படின்ற நெகட்டிவிட்டியும் சில டவுட்ஸும் நமக்குள்ளே வரும். அதனால தான் சொன்னேன், ஃபார் யூ டு ரிசீவ் திஸ் வேர்ட் இட் டேக்ஸ் அ லாட் ஆஃப் ஃபெய்த். அல்லேலூயா. நிறைய விசுவாசம் இருந்து கர்த்தர் சொன்னது அகெயின்ஸ்ட் ஆல் ஆட்ஸ். இன்றைக்கி நான் பார்க்குற சுச்சுவேஷனில் எதுவுமே எனக்கு சாதகமாக இல்லைனாலும் தேவன் சொன்னது நடக்கும் அப்படின்ற விசுவாசத்தோடு இன்றைக்கி இந்த வார்த்தையை ரிசீவ் பண்ண நான் உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். அல்லேலூயா. நம்ம வாசித்த சங்கீதத்தில் இப்படி போடப்பட்டிருக்கிறது, அஸ்திபாரங்களும் நிர்மூலமாகிறதே நீதிமான் என்ன செய்வான். இல்லை, இன்னைக்கு நிறைய நேரத்தில் வி பிகம் என்னது வெரி டிஸ்கரேஜ்ட், டிஜெக்டட். எப்படி, எந்த மாதிரி சூழ்நிலைன்னா, when troubles are always coming at you, இந்த பிரச்சனைகளுக்கு ஓய்வு இருக்க மாட்டேங்குது. நிம்மதியாக ஒரு 10 நாள் இருக்க முடியல, அதுக்குள்ளே ஏதாவது ஒன்று புதுசாக வருது, ஒன்று போனால் இன்னும். அப்படின்னும் பொழுது சில நேரங்கள் அஸ்திபாரம் நமக்கு இன்றைக்கி இருக்க சூழ்நிலையில் அஸ்திபாரம் ஃபெய்த்து தான், வேறு ஒன்றும் இல்லை, விசுவாசம். நம்முடைய விசுவாசமே ஆடுகிறது. நீதிமானுக்கு அடையாளமே விசுவாசம்தான். விசுவாசமே ஆடி போகும்பொழுது நீதிமான் என்ன செய்ய முடியும் அப்படின்ற ஒரு கேள்வி. இது நிதர்சனமாக நம்ம எல்லாரோட லைஃப்லையும் சந்திக்கிற ஒரு காரியம். ஹல்லேலூயா. அஸ்திபாரம் நிர்மூலமாகிறது, நீதிமானால் என்ன செய்ய முடியும்? வாட் கேன் ஹீ டூ லார்ட்? இதுக்கு மேலே என்ன, இதுக்கு மேலே என்ன ஜோமணி, என்ன பண்ணுறதுன்னு தெரியல, இதுக்கு மேலே பண்ணன்னு தெரியல, அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை. ஆனால் அதுக்கு அடுத்த வசனம், அப்படி ஒருத்தன் கேள்வி கேட்டான்னா அவனுக்கு பதில். சங்கீதங்களினுடைய அழகே அதுதான். தாவீதின் சங்கீதம்ல அவரே ஒரு கேள்வி கேட்பார், அவரே ஒரு பதில் சொல்லிடுவார். அவரே ஒரு புலம்புவார், அடுத்தது அவரே ஒரு துதியை சொல்லிடுவார். இட் இஸ் ஆல்வேஸ் லைக் திஸ் அண்ட் திஸ். அந்த கிராஃப் பார்த்தீங்கன்னா அப் அண்ட் டவுனாக இருக்கும். பிகாஸ் ஹீ இஸ் ஆல்வேஸ் ஃபினிஷிங் வித் அன் அஷ்யூரிங் நோட். அல்லேலூயா. என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிற அப்படின்னு அவரே கேட்டு அதுக்கு அவர் பதிலும் சொல்லிடுவார். அது மாதிரி இங்கே நீதிமான் என்ன செய்வான் அப்படின்னு கேள்வி கேட்டு அடுத்த லைன் போடப்பட்டிருக்கு பாருங்க, பியூட்டிஃபுல்லாக. கர்த்தர் தம்முடைய பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார், கர்த்தருடைய சிங்காசனம் பரலோகத்தில் இருக்கிறது, அவருடைய கண்கள் மனுபுத்திரரை பார்க்கிறது, அவருடைய இமைகளை அவர்களை சோதித்து அறிகிறது அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லிட்டு, யூ ஹேவ் அண்டர்ஸ்டாண்ட். இன்னைக்கு இருக்கிற ஃபவுண்டேஷன் ஷேக் ஆகலாம், உன் விசுவாசமே ஆடுற அளவுக்கு சோதனைகள் உன் வாழ்க்கையில் வந்து தாக்கலாம். ஆனால் ஒன்று மட்டும் மறந்தாதுற, கர்த்தர் தம்முடைய ஆலயத்தில் இன்னும் இருக்கிறார். அவருடைய கண்கள் தன்னுடைய பிள்ளைகளை நோக்கி கொண்டே இருக்கிறது, அவருடைய இமைகள் அவர்களை சோதித்து அறிகிறது. ஒரு ஆமேன்னு சொல்லுவோமா? உசியா ராஜா மரணம் அடைந்த வருஷத்தில் அப்படின்னு ஏசாயால ஆரம்பிக்கும். உயரமும் உன்னதமான சிங்காசனத்தில் கர்த்தர் வீற்றிருக்க கண்டேன். ரொம்ப நாளுக்கு முன்னாடி என்னை ரொம்ப பிளஸ் பண்ண ஒரு வேர்டு என்ன அப்படின்னா,
அவங்க அந்த அதை எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லும் பொழுது, உசியா ராஜா மரணம் அடைஞ்சிட்டாரு. அந்த உசியா ராஜா வந்து இந்த தீர்க்கதரிசிக்கு ஆதரவாக இருந்த ஒரு somehow he wanted to help him out, அந்த மாதிரி ஒரு ராஜா. ஆனால் அந்த ராஜா மரணம் அடைஞ்சு அந்த சிங்காசனம் இப்போ எம்டியாக இருக்குது. அடுத்த ஃபாலோயிங் ராஜா இன்னும் போடலை. உசியா ராஜா இந்த வருஷத்தில் அந்த சிங்காசனம் எம்டியாக இருக்குது. ஆனால் அப்படியே கண்களை ஏறெடுத்து பார்த்தா அங்கே ஒரு சிங்காசனம் இருக்குது. அல்லேலூயா. அங்கே ஒரு சிங்காசனம் இருக்குது, அங்கே ஒருத்தர் உட்கார்ந்து இருக்கிறார். அப்போ என்ன சொன்னாங்கன்னா, இந்த பூமிக்குரிய ராஜா இல்லாமல் போகலாம், பரலோக சிங்காசனத்தில் இருக்கிற ராஜா வீட்டு இருக்கிற ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? இந்த ராஜாவினுடைய உனக்கு அற்று போகலாம். வேற இந்த ராஜாவினுடைய ஆதரவு உங்களுக்கு அற்று போகலாம், ஆனால் உன்னை ஆதரிக்கும்படி பரலோகத்தில் ஒரு ராஜா வீற்றிருக்கிறார். இந்த சிங்காசனம் எம்டி ஆகும், மேலே இருக்க சிங்காசனம் ஒரு நாளும் எம்டி ஆகவே ஆகாது. ஒரு அல்லேலூயால மட்டும் சொல்லுவோமா? அல்லேலூயா. இது அப்படியே நம்ம லைஃப்பில் அப்ளை பண்ணி பார்க்கலாம். இன்றைக்கி சங்கீதம் 11 அதான் சொல்லுது, நீதிமான் என்ன செய்ய முடியும்? அஸ்திபாரமே நிர்மூலமாகுதே, என்ன செய்ய முடியும்? ஞாபகம் வச்சுக்கோ, கர்த்தர் தம்முடைய ஆலயத்தில் இருக்கிறார், அவருடைய கண்கள் நீதிமான்களை நோக்கி கொண்டே இருக்கிறது. திஸ் இஸ் ஃபெய்த் தட் வில் கீப் அஸ் ரன்னிங். இந்த விசுவாசம் தான் நம்ம ஓட செய்யும். நீங்கள் ஆண்டவர் இதை அப்படியே தூக்கி நம்ம லைஃப்பில் அப்ளை பண்ணி பார்ப்போமே. இன்றைக்கி நமக்கு வர வேண்டிய ஆதரவு, கிடைக்க வேண்டிய ஹீலிங், நமக்கு வர வேண்டிய பொருளாதாரம், நம்ம அடைந்திருக்க வேண்டிய உயர்வு, இப்படி எவைகளிலும் நமக்கு ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட் கிடைக்காம எல்லாமே பாதியில் நின்று பிரச்சனையும் குழப்பமுமாக இருந்தாலும் ஆண்டவர் நம்மள்கிட்ட ஒரு ரிமைண்டர் கொடுக்குறாரு, ஐ ஆம் ஸ்டில் ஆன் தி த்ரோன். ஹல்லேலூயா. சத்தமாக சொல்லுமே ஹல்லேலூயா. நான் இன்னும் என்னுடைய அரியணையில் இருக்கிறேன் என்பதை ஆண்டவர் உணர சொல்லுகிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த இடத்துலேருந்து கிடைக்க வேண்டிய எதுவுமே கிடைக்கலானும் பரவாயில்ல, கர்த்தர் தம்முடைய ஆலயத்திலிருந்து அவருடைய இமைகளினாலே உங்களை சோதித்து அறிகிறார், உன்னுடைய தேவைகளை சந்திப்பார், உன் குறைவுகளை நிறைவாக்குவார், உன் கண்ணீரை இன்னைக்கு விசேஷமாக சொல்கிறேன் அவர் துடைக்கிறார். இந்த எகிப்தியனை நீ காண்பதில்லை. ஒரு ஆமென் சொல்லுவோமே. ஹல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தருக்கே மகிமை உண்டாகட்டும். ஸோ இன்னைக்கு அந்த ஃபெய்த்தோட God wants you to receive the word today, a word of prophecy from the Lord tonight. Hallelujah. From the word of God. இந்த எகிப்தியனை இனி நீ பார்ப்பதில்லை. எந்த எகிப்தியன் நிமித்தமாக இன்னைக்கு மனம் அடிந்து வந்திருக்கீங்களோ, எந்த எகிப்தியன் நிமித்தமாக ஆங்ஸைட்டிலையும் கன்ஃபியூஷன்லையும் எதிர்பார்ப்புலையும் ஏமாற்றத்திலையும் இங்கே உட்கார்ந்துருந்தாலும் இன்னைக்கு ஆண்டுடைய ஊழியனாக இருந்து சொல்கிறேன், அந்த எகிப்தியனுடைய வல்லமை இன்றைக்கே கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை விட்டு அற்று போக பண்ணுகிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம வாசிச்ச அந்த யாத்ராகமத்தின் பகுதியில் ரொம்ப நெருக்கமான இது ரொம்ப நெருக்கமும் கண்டிதமுமான நாள்னுவாங்களே, அப்படிப்பட்ட ஒரு நாள் தான் அன்னைக்கு மோசே ஃபேஸ் பண்ணி கொண்டிருந்தார். ஜனங்க போய் முறையிடுறாங்க. பீப்புள் ஆர் பீப்புள். எவ்வளோ அதிசயத்தை பார்த்தாலும், எவ்வளோ இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதங்களில் கர்த்தர் நடத்தினதை பார்த்தாலும், ஒரு பிரச்சனைன்னு வரும்பொழுது துவண்டு போயிடுறாங்க. அது யாரோ ஒரு இஸ்ரவேலன் எங்கேயோ ஒருத்தன் வந்தான் அப்படின்னு கதை படிக்கிறப்போ நல்லா தான் இருக்குது. நிறைய நேரத்தில் அந்த நிழலாட்டத்தை கண்ணாடியில் பார்க்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. இல்லை, யாரோ ஒருத்தனுடைய ஸ்டோரி அப்படின்னு பார்க்குறப்போ இட் இஸ் ஓகே. பட் தேர் ஆர் மெனி டைம்ஸ் இன் ஸ்பைட் ஆஃப் ரிசீவிங் அம்டீன் நம்பர் ஆஃப் மிரக்கிள்ஸ், சைன்ஸ், வண்டர்ஸ், சூப்பர் நேச்சுரல் ப்ரொவிஷன்ஸ் எல்லாமே தாண்டி எடுத்துக்கொண்டு வந்தாலும், செங்கடல் அப்படின்னு வந்துருச்சுன்னா நம்ம வாயு வார்த்தையும் கயிறத்தின் கிரிகளும் கொஞ்சம் மாறி தான் போயிடுது. அல்லேலூயா. கொஞ்சம் புலம்பலும் ரெட்டுடுத்தலும் சாம்பலில் உட்கார்ந்துமாய் நம்முடைய வார்த்தைகள் மாறுகிறது. இந்த ஜனங்கள் திரும்ப திரும்ப மோசேட்ட முறையிடுறாங்க. அவங்க எப்படி சொல்கிறாங்க பாருங்க, இந்த இடத்துல சாகிறத விட நான் அடிமையாக இருக்கிறதே பெட்டர். யூஸ்வலாக எல்லாரோட மைண்ட் எப்படி இருக்கும், அடிமையாக இருக்கிறத விட ஒரு நாள் ஃப்ரீடமாக இருந்து செத்துட்டா கூட பரவாயில்லன்னு தான் நினைப்பாங்க. யோசிச்சு பாருங்களேன், காமன் ஹியூமன் டெண்டன்சி அப்படி தானே. காலம் ஃபுல்லாக அடிமையாக இருக்கிறதுக்கு ஒரு நாள் நான் சந்தோஷமாக இருந்து செத்துட்டா கூட பரவாயில்லன்னு தான் பொதுவாக யோசிப்பான். இவன் எப்படி யோசிக்கிறான் பாருங்க. அவனுடைய மைண்ட் செட் அப்படி ஆயிடுச்சு, ஸ்லேவிஷான மைண்ட் செட்டு. அவ்வளோ தூரம் அடிமைத்தனத்தில் போட்டு மிதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவன் மைண்ட் செட்டில் சொல்கிறான், நான் இங்கே சாகிறத விட அந்த எஜமானுக்கு வேலை செய்வது, அடிமையாக இருக்கிறது பெருசுன்னு நினைக்கிறான். அப்போ அந்த நேரத்தில் மோசே ஒரு காரியத்தை செய்கிறார். நல்லா கவனிங்க.
ரொம்ப தைரியமாக அவர் சொல்கிறாரு, இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் அற்புதத்தை நீங்கள் பார்க்க போகிறீங்க. இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் அற்புதத்தை நீங்கள் பார்க்க போகிறீங்க. நீங்கள் நின்று கொண்டு அதை பார்க்க போகிறீங்க. எங்கேயோ ஓடி திரிஞ்சு இப்படியெல்லாம் நடந்துச்சுன்னு கேள்விப்படுறதெல்லாம் இல்லை. நீ உன் கண்ணால் நீ நின்று பார்க்க போகிற. நீங்கள் நின்று கொண்டு பார்ப்பீர்கள், கர்த்தர் உங்களுக்கு செய்யும் அதிசயத்தை காண்பீர்கள் சொல்லிட்டு அடுத்த வார்த்தை தான் சொல்கிறாரு, இன்றைக்கி பார்க்குற எகிப்தியனை இனி நீ பார்ப்பதே இல்லை. இதோட பியூட்டி என்னன்னு நான் சொல்கிறேன். இதை சொன்னதுக்கு அப்புறம்தான் மோசேட்ட ஆண்டவர் பேசுகிறார். என்னை நோக்கி நீ ஏன் அழுது கொண்டிருக்கிற, நீ ஏன் முறையிடுறன்னு ஆண்டவர் கேட்குறார். ஆர் யூ ஆல் வித் மீ? மோசே ஒருவேளை அவ்வளோ நேரம் ஆண்டோடைய சமூகத்தில் புலம்பிக் கொண்டிருந்தாரோ என்னமோ தெரியல. அவர் புலம்புனதை பற்றி இங்கே போடலை. ஆனால் ஆண்டவர் மட்டும் கேட்குறார், என்னை நோக்கி நீ முறையிடுவானேன். ஆண்டவர் என்னை நோக்கி நீ முறையிடுவானேன்னு சொல்கிறதுக்கு முன்னாடியே மோசஸ் சில காரியத்தை டிக்ளேர் பண்ணி முடிக்கிறார். இன்றைக்கு ஒரு அற்புதத்தை நீ பார்க்க போகிற, இன்றைக்கி உங்கள் ஆண்டவர் உனக்கு முன்பாக நின்று அதிசயத்தை நடப்பிக்க போகிறார், இன்றிலிருந்து இந்த எகிப்தியனை காண மாட்டேன் அப்படின்னு ஐ திங்க் ஆவியில் நிறைஞ்ச ஒரு ப்ராஃபஸியை நீங்கள் டிக்ளேர் பண்ணுறான்னு நினைக்கிறேன். அவர் சொன்னதுக்கு அப்புறம்தான் கர்த்தர் அவனோடு பேசுகிறார், அவனுடைய ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிறார், அவன் என்ன செய்ய வேண்டும் என்று உரைக்கிறார். அதே மாதிரி தான் நடக்குது பாருங்கள். அவன் சொன்னது போலவே மோசஸ்ட்டு ஆண்டவர் சொல்லி அனுப்புகிறார், என்னை நோக்கி முறையிடாத, நீ போ, உன் கையில் இருக்க கோலை உயர்த்து கடலை பிளந்து வெட்டாந்தரையின் வலையாய் இஸ்ரவேலர்கள் அக்கறைப்படுவார்கள் என்று ஆண்டவர் சொன்னார். அதே போல நடந்தது. அல்லேலூயா. அவர் என்ன டிக்ளேர் பண்ணாரோ அதன்படியே நடந்தது. ஆமென். அன்றைக்கு அந்த செங்கடலின் நடுவில் பார்வோனின் சேனையும் ரதங்களையும் குதிரைகளையும் கர்த்தர் ஆழ்த்தி அமிழ்த்து போட்டார். அதோடு அவர்களுக்கு எகிப்தின் நிமித்தமாய் எந்த இடரலும் வரவில்லை. அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் இதை தான் உங்கள்கிட்ட சொல்ல விரும்புகிறார். நீங்களும் ஒருவேளை இஸ்ரவேல் ஜனங்களை போல ஒரு நேரம் நல்லா இருக்குது, ஒரு நேரம் பிரச்சனையாக இருக்குது. இந்த ஒரு பிரச்சனையை தாண்டி கொஞ்சம் மன நிம்மதியாக இருக்கலாம்னு நினைக்கும் பொழுது வேற ஒரு பிரச்சனை வருகிறது. என் லைஃபே பயங்கர அப்ஸ் அண்ட் டவுன்னஸாக இருக்குது. நான் நிறைய நேரம் பழைய வாழ்க்கையை பற்றி தோண ஆரம்பிச்சிடும். பார்த்தீங்கன்னா அப்பவே நல்லா இருந்திருக்கலாம் போல். கர்த்தருக்குன்னு வைராக்கியமாக இருந்து என்ன பிரயோஜனம், அவருக்குன்னு உண்மையாக இருந்து என்ன பிரயோஜனம், இவ்வளோ காலையில் ஏஞ்சி ராத்திரி ஏஞ்சி ஜெபிச்சு என்ன பிரயோஜனம் அப்படின்னு சில நேரங்கள் வாட் இஸ் த யூஸ்னா அப்போவே நல்லா இருந்தனே அப்படின்ற சில கேள்விகள் நமக்கு வரலாம். இஸ்ரவேல் ஜனங்களை போலவே போய் ஆண்டவர்கிட்ட நம்ம முறையிடலாம். அவங்க மோசேட்ட வந்து பேசினாங்க, அதுபோல் நம்ம முறையிடுகிறவர்களாக இருக்கலாம். இல்லை ஆண்டவரே நீங்கள் சொல்லி 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 நானும் காத்து 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 இருக்கிறேன், ஆனால் எதுவுமே விசிபிளாக பார்க்க முடியலையே. அல்லேலூயா. காத்திருப்பது இருதயத்தை இழைக்க பண்ணும், உன் கேரக்டரையே மாற்றிடும். சில நேரம் அவ்வளோ டிஜெக்டடாக சோர்வாக மாற்றி விடும். யூ வில் பிகம் டிப்ரெஸ்ட். ஹல்லேலூயா. when you are waiting on certain things and you are not able to see, it leads you to so many emotional downgrades, you know. அல்ல ஒருவேளை நீங்கள் அப்படி இருக்கலாம். இல்லை மோசே போல கர்த்தர் நல்லவர், அவர் ஏதாவது செய்வார் அப்படின்னு நம்பி அவர் பிரசன்னத்தில் உட்கார்ந்து இரவெல்லாம் கண்ணீர் விட்டு பகலெல்லாம் அழுது யாரும் காணாத நேரத்தில் உன் இருதயத்தை கர்த்தரிடத்தில் ஊற்றி இன்னைக்கு அழுது கண்ணீரே இல்லாதபடிக்கு நீங்கள் ஆண்டவரத்தில் குமரி இருதயமெல்லாம் காய்ந்து போய் ஒருவேளை இன்னைக்கு மோசே மாதிரி நீங்கள் இருக்கலாம். ஆனால் இன்னைக்கு ஆண்டவர் உங்கள்கிட்ட கேட்கறது என்ன அப்படின்னா, God wants you to grow in an upper level of faith. Hallelujah. உன் விசுவாசத்தில் இன்னும் ஒரு படி மேலே நின்று ஆண்டவரை போல நீ செயல்படுவதற்கு ஆண்டவர் உங்களை அழைக்கிறார். Hallelujah. இயேசுவின் நாமத்தில் சொல்கிறேன், வேதம் சொல்லுகிறது அவர் தாமே உங்களுக்குள்ள விருப்பங்களையும் செய்கைகளையும் உண்டு பண்ணுகிறவராக இருக்கிறார். Hallelujah. விருப்பங்களையும் செய்களையும் உண்டு பண்ணுகிறவராக இருக்கிறார். நம்ம ஆவியில் நிறைஞ்சு கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கிற நேரத்தில் இப்படிப்பட்ட நிர்பந்தமான சூழ்நிலைகளில் உங்களையும் அறியாமல் உங்கள் வாயிலிருந்து சில டிக்ளரேஷன்ஸ் புறப்பட்டு வரும். சில நேரம் அது வேதத்தை சார்ந்து இருக்கும், சில நேரம் வேத வசனமாகவே இருக்கும், சில நேரம் ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த தீர்க்க தரிசன வார்த்தையாக இருக்கலாம். இல்லை சில நேரங்கள் பல நேரங்களில் அந்த நேரத்தில் ஆவியில் வைராக்கியத்தில் புறப்பட்டு வருகிற வார்த்தையாக இருக்கலாம். மோசே சொன்னது மாதிரி. அல்லேலூயா. Hallelujah. நான் சொல்கிறேன், when you are in the Lord, maybe you have been praying all night, struggling with the Lord. Hallelujah. இன்னைக்கு அந்த ஸ்ட்ரகிள்லையும் அந்த போராட்டத்திலையும் அப்படி நிர்பந்தத்தின் நடுவில் நிற்கும் பொழுது உங்களுடைய ஆவியிலிருந்து புறப்பட்டு வருகிற அந்த வார்த்தைக்கு மிகுந்த பலம் உண்டு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. மிகுந்த பலம் உண்டு இயேசுவின் நாமத்தினாலே.
மிகுந்த பலம் உண்டு, கர்த்தர் உங்களுக்காக இடைப்படுவார். சின்னதில் எங்கள் பிள்ளைங்க வந்து அடிக்கடி சிக்காகிட்டே இருப்பாங்க குட்டியாக இருக்கும்பொழுது. அப்போது எப்போ பார்த்தாலும் எங்கள் ஒரு ஆல்பர்ட்னு ஒரு டாக்டர் இருந்தார். அவர் வந்து எங்களுக்கு நேரடியாக சொல்லிட்டார், மாதத்துக்கு ஒரு டைம் நீ என்னை வந்து பார்த்து தான் ஆகணும், உனக்கு வேறு வழியே இல்லை அப்படின்னே சொல்லி அனுப்பிட்டார். ஸோ அவர் எந்தெந்த ஹாஸ்பிட்டலில் இருப்பாரோ எல்லா டீட்டெயிலும் வாங்கி வச்சுருப்போம். அவர் எங்கே எந்த நாள் இருப்பாருன்னு தெரியும், எதாவது பிரச்சனைனா அங்கே போகிறதுக்கு. அப்படி இருக்கும்பொழுது ஒரு டைம் எங்கள் பாஸ்டர் எனக்கு சொல்லி கொடுத்தாரு, இந்த மாதிரி பிரச்சனை வரும்பொழுது என்கிட்ட என் மனைவிட்டையும் பேசும்போது சொன்னார், அதை உடனே நீ அக்செப்ட் பண்ணிடாத. ஸ்பிரிச்சுவல் வார்ஃபேர் கற்றுக் கொடுத்தாரு எனக்கு அன்றைக்கி. டோன்ட் அக்செப்ட். இப்படி பிள்ளைங்க ஐயோ சிக்காயிட்டாங்களா, அடுத்தது என்ன பண்ணுறது அந்த மாதிரிலாம் அக்செப்ட் பண்ணாத, அதுக்கு எதிர்த்து நெல் அப்படின்னு சொல்லி கொடுத்தார். கான்செப்சுவலி ஒரு சத்தியத்தை கற்றுக் கொடுக்குறார். ஸோ அதை நான் மைண்டில் வச்சுருக்கிறேன். ஒரு குறிப்பிட்ட நாளில் திடீர்னு என் மனைவிட்டிருந்து கால், நான் ஸ்கோப்பில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன், திடீர்னு கால் வந்துட்டு, கேரனுக்கு பயங்கர ஃபீவரு, ஹாஸ்பிட்டல் கண்டிப்பாக கூப்பிட்டு போகணும். சரின்னு சொல்லிட்டு நான் பெர்மிஷன் போட்டு வண்டி எடுக்கிறேன். அவளுக்கு வந்து பெரியவனுக்கு ஏற்கனவே நிமோனியா இருந்தனால சில சிம்டம்ஸ்லாம் தெரியும், ரொம்ப சிக்காக இருக்கா, ஒருவேளை இப்படியா இருக்குமோ அப்படின்னப்போ சரி ஹாஸ்பிட்டலில் போகலான்னு சொல்லி காரை எடுத்துட்டேன். ஆனால் அப்போது ஒரு வைராக்கியம், மொபைல் ஃபோனில் பேசும்போது சொல்கிறேன், திடீர்னு எங்கேருந்து வந்துச்சோ இல்லைம்மா நம்ம அதை அனுமதிக்கக்கூடாது, அதை நம்ம அனுமதிக்கக்கூடாது. வி வில் நாட் அக்செப்ட் திஸ் இன் ஜீசஸ். எங்கேருந்து வந்துச்சுனே தெரில அந்த வார்த்தை. மனசெல்லாம் ஒரு மாதிரி பதைப்பாக இருக்குது. ஏன்னா ஆஃப்டர் தி அதர் ஏதாவது பிரச்சனைனா அப்படி தானே இருக்கும், ஒரு மாதிரி இருக்குது. ஆனால் திடீர்னு blurted அவுட் ஆஃப் மீ ஜஸ்ட் ஒரு வேர்டு, இல்லை நம்ம அதை ஒத்துக்கக்கூடாது, வி வில் ஸ்டாண்ட் அகேன்ஸ்ட் இட், அவ்வளோதான். அதை சொல்லிகிட்டே நான் ஜெபம் பண்ணியே வண்டி ஓட்டிகிட்டு போகிறேன், நுங்கம்பாக்கத்துலேருந்து மடிப்பாக்கம் வரைக்கும். அங்கே போனோம், ஹாஸ்பிட்டல் போனோம், டெஸ்ட் எடுத்தாங்க, அது நிமோனியானே சொல்லிட்டாங்க. 10 நாள் அட்மிட் ஆகணும். வி நோ வாட் இட் இஸ் பிகாஸ் ஐசக் சஃபர்ட் லைக் தட். ஸோ பட் ஆனால் இந்த ஒரு வார்த்தை, வி வில் நாட் அக்செப்ட் இட், வி வில் நாட் அக்செப்ட் இட், வி வில் நாட் அக்செப்ட் இட். அது மனசில் இருந்தது, இல்லை ஆண்டவரே இதை நாங்கள் ஒத்துக்க மாட்டோம். அட்மிஷன்லாம் போட்டாங்க, இன்பேஷண்ட்டுக்கு ரெக்கார்ட்ஸ்லாம் எழுத ஆரம்பிச்சிட்டாங்க, இத்தனை டெஸ்ட்டு இதெல்லாம் பண்ணுன்றாங்க. நாங்களும் இருக்கிறோம் மடிப்பாக்கத்தில் தான் ஒரு ஹாஸ்பிட்டலில். கொஞ்சம் லேட் இந்த நைட் ஆனப்போ ஹாஸ்பிட்டலில் ஒரு பரபரப்பு, இங்கேயும் அங்கேயும் என்னென்னமோ ஓடுறாங்க, பட்டுன்னு வந்தாங்க. திடீர்னு ஒரு நர்ஸ் வந்து சொன்னாங்க, உங்கள் பிள்ளையை டிஸ்சார்ஜ் பண்ணலாம் டாக்டர் சொல்லிட்டாரு. என்னடா 10 நாள் இருக்கணும்னு இப்போ தான் சொன்னால், திடீர்னு இப்போ டிஸ்சார்ஜ் பண்ணுறாங்க, சரி நமக்கு நல்லது அப்படின்னு கிளம்பிட்டோம். அப்புறம் தான் தெரியுது ஏதோ ஒரு இன்ஃபெக்ஷன் அந்த ஹாஸ்பிட்டலில், சில்ட்ரன்ஸ் ஹாஸ்பிட்டல் பரவ ஆரம்பிச்சிருக்குது. உடனே டாக்டர்ஸ் வந்து எல்லா கிட்ஸையும் வந்து அனுப்பி விட்டாங்க. ஸோ ஹாஸ்பிட்டலைசேஷன் அன்றைக்கி ஸ்டாப் பண்ணார் ஆண்டவர். 10 நாள் 15 நாள் இருக்கணும். ஐசக்லாம் 1 மாதம் இருந்தோம் ஹாஸ்பிட்டல்லையே. பட் ஆனால் இங்கே வந்து ஜெபிக்க ஆரம்பித்தோம், இந்த மருந்து கொடுக்க ஆரம்பித்தோம். வி ஸ்டுட் வித் த கிரவுண்ட், அவ்வளோதான். இல்லை ஆண்டவரே இது நடக்காது, we don't accept this, we don't accept this sickness in our daughter's body. 5 நாள் கூட ஃபீவர் இல்லை. திருப்பி ரிவ்யூ போகிறப்போ ஃபுல் லங்ஸ் கிளியர், எந்த பிரச்சனையும் இல்லை. நார்மலாக ஒரு ஃபீவர் வந்து விட்ட மாதிரி கர்த்தர் நிமோனியாவில் வந்து விடுதலை கொடுத்தார். இது எங்கள் லைஃப்பில் ஒரு லெசன். நான் அடிக்கடி இன்னொன்று சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்களே, there is no loss in the kingdom of God. இன்றைக்கி நாங்கள்லாம் அந்த யூத் மினிஸ்ட்ரிக்கு போயிட்டு ரிட்டர்ன் வரும்போது இன்றைக்கி நம்ம கூட வந்து சாந்த் ஒரு சாட்சி சொன்னார். அதில் காஸ்ட்லியான ஒரு ஹெட்ஃபோன்ஸ் ரொம்ப வருஷமாக வச்சுருக்காரு பத்திரமா. அன்றைக்கி வழியில் வரும்போது பைக்கில் வரும்போது எங்கேயோ விழுந்துட்டுருக்குது. வீடெல்லாம் போய் தேடினாராம், கிடைக்கலன்னொன்னே அது ஹீ ரெக்கக்னைஸ்ட், வழியில் தான் எங்கேயோ போட்டோம் போல் அப்படின்னு சொல்லி பைக் எடுத்துகிட்டு வந்தாராம். வரும்போது சொல்லிகிட்டே வந்தானா, there is no loss in the kingdom of God. அது சொல்கிறான், ரோட்டில் நடுவில் என் பாக்ஸ் கிடக்குது, ஒரு ஸ்க்ராட்ச் கூட இல்லை. அவ்வளோ கார் போகுது, அவ்வளோ பைக்கு போகுது, யாரும் நின்று எடுக்கவும் இல்லை, வண்டி ஏறவும் இல்லை. there is no loss in the kingdom of God. Now I want you to understand this. இந்த ஃபெய்த் லெவலில் டிக்ளேர் பண்ணுகிற வார்த்தைகளை ஆவியில் நிறைஞ்சு ஜெபிக்கிற நேரத்தில் வைராக்கியத்திலிருந்து புறப்படுகிற ஆவியின் ஏவுதலினால் சில வார்த்தைகள், சில டிக்ளரேஷன்ஸ் உங்கள்லேருந்து புறப்படும். அப்படின்னா அதை உரைக்க ஆரம்பிங்க, உரைத்ததில் உறுதியாக நிற்க ஆரம்பிங்க. ஆண்டவர் மோசேக்கு பண்ணது போலவே உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்வார். எத்தனை பேர் நம்புறீங்க? விசுவாசத்தின் ஒரு உயர்நிலை, ஒரு ஹை ஸ்டெப் ஆஃப் ஃபெய்த் நீங்கள் காட் இஸ் ரிக்வயரிங் அவுட் ஆஃப் அஸ். ஹல்லேலூயா, ஆமென். இது எப்படி பாஸ்டர் ஸ்டார்ட் ஆகும்? வசனம், கர்த்தருடைய வசனம் நமக்கு போதும். எப்போ வசனத்தில் உறுதியாக இருக்கிறோமோ, வசனம் நிறைஞ்ச ஒரு மனுஷியாக இருக்கிறோமோ, அப்போது என்ன ஆகும்னு நான் சொல்கிறேன். ஏன் வார்த்தை ரொம்ப முக்கியம்னா, வார்த்தையில் நிறைஞ்சிருக்கும் பொழுது எப்போ என்ன வார்த்தை வெளியே வரணுமோ அதை ஆவியானவர் உள்ளேருந்து கொண்டு வருவார். ஹல்லேலூயா.
உள்ளேருந்து கொண்டு வருவார். சட்டியில் இருந்துச்சுன்னா அகப்பையில் வரும், இல்லைன்னா தான் கொஞ்சம் கஷ்டமாயிடும். அதனால் வார்த்தை, வேத வார்த்தையில் நிறைஞ்சவர்களாய் நம்ம இருக்கணும். அல்லேலூயா. நம்ம சர்ச்சில் ஒரு தம்பி, அவனுக்கு ஒரு நாள் அவனுக்கு தெரிஞ்சிச்சு பயங்கர டீமானிங் அட்டாக், பிசாசு பிடிச்சு அலைக்கழிக்க ஆரம்பிச்சிச்சு. அவனுக்கு தனியாக இருக்கிறான் வீட்டில். அந்த ஒரு சீசன் ரொம்ப கஷ்டப்பட்டான் அந்த தம்பி. அன்றைக்கி என்னென்னா, நாங்கள் அவனை ஜோம் பண்ண வழி நடத்தும் பொழுது டிக்ளரேஷன்ஸ் வாசிக்க சொல்லி கொடுத்துருந்தோம். நான் எப்படிப்பட்டவன் என்று, நம்ம ஃபைனான்ஷியல் டிக்ளரேஷன்ஸ், ஆஃபரிங் டிக்ளரேஷன்லாம் வாசிக்கிறோம்ல, அது மாதிரி டிக்ளரேஷன்ஸ். அந்த ஒரு டிக்ளரேஷனில் ஒரு வார்த்தை அவனுக்கு அந்த நேரத்துக்கு ஞாபகம் வந்திருக்குது. அவன் பிசாசு பிடிச்சு அலைக்கழிக்கப்பட்டு இருக்கான், தனியாக இருக்கிறான் வீட்டில். ஆனால் அவனுக்கு ஒரு ஞாபகம், எனக்குள்ளே என்ன இருந்தாலும் அதை எதிர்த்து நிற்கிறேன் சொல்லிட்டு அவன் ஒரு வார்த்தை சொன்னான், கர்த்தரோ பயங்கரமான பராக்கிரமசாலியாய் என்னோடு இருக்கிறார். இது சொன்ன ஒரு டிக்ளரேஷன் அவன் வாசிச்சது அவன் மனசுல இருந்து டப்புன்னு வெளியே வருது. பிசாசு பிடிச்சு ஆடி கொண்டிருக்கிறவனுக்குள்ள இருந்து அந்த வார்த்தை வருகிறது, கர்த்தரோ பயங்கரமான பராக்கிரமசாலியாய் என்னோடு இருக்கிறார். இந்த வார்த்தையை சொன்னோன்னே வாமிட்டிங் வர ஆரம்பிச்சிச்சு. அவன் சொன்னான், எவ்வளோ தனியாக என்னென்னமோ உள்ளேருந்து வருது, எப்படி வந்துச்சுன்னு தெரியல. யாரும் பிசாசு தோட்டத்தில் யாரும் விடுதலைக்காக ஜெபம் பண்ணலை, அவனுக்கு உள்ளே இருந்த ஆவியானவர். ஹல்லேலூயா. அந்த வார்த்தையினுடைய வல்லமை, he was delivered that minute from witchcraft. ஹல்லேலூயா. நான் சொல்கிறேன், கர்த்தருக்குள்ள வைராக்கியமாக இருந்து ஆண்டவர் உன்னை பேச சொல்கிற வார்த்தையை வாய்களை திறந்து டிக்ளேர் பண்ணி பாருங்கள். ஆண்டவர் உங்கள் விசுவாசத்தையும் தான் கூறியிருக்கிற தன்னுடைய வார்த்தையும் அவர் கனப்படுத்தாமல் விடவே மாட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஸோ இன்றைக்கி நான் ஆண்டவருடைய நாமத்தினாலே சொல்கிறேன், மோசே தைரியமாக சொல்கிறாரு, இனி இந்த எகிப்தியரை நீங்கள் பார்ப்பதில்லை, நீங்கள் நின்று கொண்டு கர்த்தர் உங்களுக்காக செய்யும் காரியத்தை பார்ப்பீங்க. அதையும் தாண்டி இன்னொன்று சொல்கிறார், நீங்கள் சும்மா இருப்பீங்க, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். இன்றைக்கி மாலையில் இதையே உங்களுக்கு நான் சொல்லி அனுப்புகிறேன். ஹல்லேலூயா. நீங்கள் சும்மா இருப்பீங்க, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். இன்று காண்கிற எகிப்தியனை நீ ஒருபோதும் நீங்கள் காணாதபடிக்கு கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். இந்த எகிப்திய வல்லமை என்ன, அதாவது எகிப்து அப்படின்னா போய் அடிமைத்தானம், ஆக்கிரமிப்பு, சுயமாய் உங்களை இருக்க விடாது, நார்மலாக உங்களை செயல்பட விடாது. Something or somebody will always be controlling. It could be financials, it could be health issues, it could be somebody in the family, it could be a third person's involvement in the family, it could be a trait in the family. குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு கேரக்டரிஸ்டிக் ட்ரைட்டாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் ஆண்டவருடைய ஊழியக்காரனாக என்று சொல்கிறேன், அது பிசாசின் பிடியோ, அது வஞ்சக ஆவியோ, அது பில்லி சூனியமோ மந்திரமோ, இன்னைக்கு கர்த்தருடைய ஊழியனாய் சொல்கிறேன், அந்த எகிப்திய அடிமைத்தன ஆவி இந்த இரவோடு உடைகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு ராத்திரி கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். ஆமென், அல்லேலூயா. புதைக்கப்பட்டிருக்கிற சில தாயத்துகளெல்லாம் எரிந்து சாம்பலாகிறது. ஆமென். ஆவியில் வைராக்கியமாக ஜெபம் பண்ண ஆரம்பிங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. ரிபாலா ஷாகாதா ரபால் ரியாந்தரபா. ஆமென். இன்னைக்கு நான் ஸ்பிரிட்டில் பார்க்குறேன், ஆவியில். ஆமென். இந்த இரவு, ஆமென், இந்த இரவு பிசாசு தனக்குன்னு நியமித்து வச்சிருக்கிறான். ஆண்டவரே, மந்திரங்களையும் யாகங்களையும் செய்து ஏவல்களை அனுப்பி பிசாசுகளை பிடித்து வைத்து சத்ரு செய்கிற சகல யுத்தங்களையும் இந்த இரவோடு நான் முறியடிக்கிறேன். ஆண்டவரே, நாங்கள் இதே இரவில் கர்த்தருடைய ஜனமாய், ஆவிக்குரிய ஜனங்களாய், யுத்த சன்னத்தராய் எழும்புகிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. எவ்ரி ஸ்பிரிட் ஆஃப் லேசினஸ், எவ்ரி ஸ்பிரிட் ஆஃப் லேசினஸ், ஜெபிக்க விடாம தூக்கத்தை கொடுத்து, ஹல்லேலூயா, செயல்பட விடாம மந்த நிலைமையை கொடுத்து, சிந்தனையை மந்தமாய் மாற்றி அவர்களை செயல்பட விடாம பண்ற எல்லா ஸ்பிரிட் ஆஃப் லேசினஸ், ஸ்பிரிட் ஆஃப் ஸ்லீப்பினஸ், லார்ட் ஐ ரெபியூக் திஸ் இன் ஜீசஸ் நேம். இயேசுவின் நாமத்தினாலே இந்த சபையுடைய ஜனங்களை விட்டு வெளியேறு. Hallelujah. Rakadoro sate rabalaba riandro laba sandarabalaba. எந்தெந்த குடும்பங்களுக்கு விரோதமாய் ஏவல்கள் அனுப்பப்பட்டிருக்கிறதோ, இன்னைக்கு கர்த்தருடைய ஊழியக்காரனாய் நின்று சொல்லுகிறேன், ஆண்டவர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுகிறார். அன்பு சகோதரியே, ஹல்லேலூயா. உன்னை அலைக்கழிக்கும்படி அனுப்பப்பட்ட அந்த ஏவலின் வல்லமையை கர்த்தர் தம்முடைய தூதர்களை அனுப்பி யுத்தம் செய்து கொண்டிருக்கிறார். உன் நிமித்தமாய் கர்த்தர் இன்னைக்கு ஒரு யுத்தத்தில் இறங்கி இருக்கிறார். இயேசுவின் நாமத்தினாலே. ஏ ரபாலா கோதோரோ. ஹல்லேலூயா. கம் ஆன், வாய்களை திறந்து ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் என்ன சொல்றாரோ அதை டிக்ளேர் பண்ணுங்க.
அப்படியே ஜோம் பண்ணிட்டே வாய்களை திறந்து whatever the Lord says declare. Hallelujah. No Lord, இதுக்கு மேல இந்த இழப்பை நாங்கள் எதிர்த்து நிற்கிறோம். இதற்கு மேல இந்த ஏமாற்றத்தை நாங்கள் கேன்சல் பண்ணுகிறோம். இதற்கு மேல என்னுடைய ஆசீர்வாதத்தை தடுக்கிற சத்ருவின் வல்லமை எதிர்த்து நின்று உடைக்கிறேன். ஓ ரீபா கா தரா லாபாலா, நல்ல ஆவில நிறைஞ்சு come on, let us worship, let us praise him. ஆமென். நாமது ராதி ராபா லாதரா சந்தரபா. என் குடும்பத்தை சமாதானத்தை கெடுக்க வந்திருக்கிற எல்லா பிசாசின் ஆவிகளே இயேசுவின் நாமத்தில் உன்னை கட்டுகிறேன். நல்லா வாயை திறந்து சொல்லு ஹல்லேலூயா. ஆவில வைராக்கியம் உள்ளவர்களாய் மோசேயை போல தைரியமா சொல்லுங்க, இந்த எகிப்தியனை நாங்கள் இனி காண்பதில்லை, இந்த சத்ருவை நாங்கள் இனி பார்ப்பதில்லை, இந்த வியாதியை நாங்கள் இனி ஒத்துக்கொள்வதில்லை, இந்த அடிமைத்தனத்தை விட்டு இயேசுவின் நாமத்திலே நான் என் ஃபேமிலியை Lord I release them in Jesus name. ரீதோ ராலா காபா லாபாபா. கர்த்தர் யுத்தம் பண்ணுகிறார், கர்த்தர் யுத்தம் பண்ணுகிறார். புதைக்கப்பட்ட தாயத்துகள், புதைக்கப்பட்ட தகடுகள் எல்லாம் வெளியே வருகிறது, எல்லாம் எரிந்து சாம்பல் ஆகிறது. ஹல்லேலூயா. ரே ஹதா ராபா லாபா. இயேசுவின் நாமத்தினாலே குழப்பங்களை கொண்டு வருகிற பிசாசே, தேவையில்லாத கனவுகளை கொண்டு வருகிற சத்ருவே, இயேசுவின் நாமத்தில் உன்னை கட்டுகிறேன். எங்கள் ஆலயத்தை விட்டு வெளியேறன் கட்டளை கொடுக்கிறேன். ஓ ரீகாதா ராபாலா. நல்ல ஆவில நிறைஞ்சு ஜோம் பண்ணிட்டே இருங்க. ஆண்டவரே அற்புதம், இந்த இரவு ஒரு அற்புதம். ஓ ரபா ஹலபாலபா. யுத்தம் பண்ணுகிறார் கர்த்தர், யுத்தம் பண்ணுகிறார் கர்த்தர். தம்முடைய ஜனங்களுக்காக யுத்தம் பண்ணுகிறார் கர்த்தர், தம்முடைய ஜனங்களுக்காக யுத்தம் பண்ணுகிறார். இந்த நாள் கர்த்தருடைய நாள். இந்த நாள் ஹல்லேலூயா தேவனுடைய ஜனங்களாகிய நாங்கள் ஜெயம் எடுக்கிற நாள். சத்ரு நெருங்க முடியாது. அவன் கொண்டு வருகிற எல்லா காயங்களை கர்த்தர் ஆற்றுகிறார். அவன் ஏயும் எல்லா அம்புகளையும் கர்த்தர் முறியடிக்கிறார். ஹல்லேலூயா. ரபூலா தரா ஷிட்டேரே. எல்லா இழப்புகளை நாங்கள் கேன்சல் பண்ணுகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தினாலே அப்படியே ஜெபம் பண்ணிட்டே இருங்களேன். கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தங்களை கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. மோசே மாதிரி தைரியமா சொல்லுங்க, கர்த்தர் எனக்காக யுத்தம் பண்ணுகிறார், கர்த்தர் எனக்காக யுத்தம் பண்ணுகிறார், இனி நான் தீங்கை காண்பதில்லை. கர்த்தர் எனக்காக யுத்தம் பண்ணுகிறார், இனி இந்த எகிப்திய அடிமைத்தனத்தை நான் காண்பதில்லை. ஹல்லேலூயா. நல்ல ஆவில நிறைஞ்சு நல்லா சொல்லுங்களேன் ஹல்லேலூயா. இந்த கடன் என்ற இந்த பிடியை விட்டு கர்த்தர் என்னை ரிலீஸ் பண்ணுகிறார். ஹல்லேலூயா. அது லட்சங்களோ கோடிகளோ, நல்ல தைரியமாக சொல்லு. அது இஎம்ஐயோ கிரெடிட் கார்டோ லோனோ வட்டிக்கு வாங்கினதோ எதுவாக இருந்தாலும் இன்னைக்கு நான் தைரியமாக சொல்லுங்க ஹல்லேலூயா. இந்த கடன் என்ற அடிமைத்தனத்தை விட்டு கர்த்தர் என்னை ரிலீஸ் பண்ணி வெளியே கொண்டு வருகிறார். I shall be a blessing. I shall give and not borrow. I shall lend and not borrow in Jesus name. Hallelujah. Rahada raliba shandaraba. என் கையின் பிரயாசங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. நஷ்டங்களை கேன்சல் பண்ணுகிறோம், நஷ்டங்களை கேன்சல் பண்ணுறோம். ஆவில நிறைஞ்ச ஜோம் பண்ணுங்க பார்க்கலாம். அது 10 ரூபாயோ 15 ரூபாயோ, அது 10,000மோ 10 லட்சமோ, நஷ்டங்கள் இல்லை. நஷ்டங்களை எதிர்த்து நிற்கிறோம். we don't accept it in Jesus name. we don't accept it in Jesus name. அது process ப்ராப்ளமோ people ப்ராப்ளமோ எங்களுக்கு அது தெரியாது ஆண்டவரே. we don't accept it in Jesus name. அது கவர்மெண்ட்னால வருதோ மெடிசின்னால வருதோ, we don't accept it in Jesus name. எல்லா இழப்புகளை கேன்சல் பண்ணுகிறோம் ஆண்டவரே. எல்லா இழப்புகளையும் எதிர்த்து நிற்கிறோம் ஆண்டவரே. எல்லா இழப்புகளை கொண்டு வருகிற சத்ருவின் வல்லமைகளை இன்னைக்கு உடைத்து போடுகிறோம் ஆண்டவரே. எல்லா இழந்து போன காரியத்தையும் ரெட்டிப்பாய் கர்த்தர் திருப்பி கொடுக்கிறதுக்காக நன்றி இப்பொழுதே செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா. ரேபா ஹது ரலமா மரிபா கதோ சந்தேரே லிபா ஷதரபா இஹதுரோ லதித மரசந்தரபா. ஹல்லேலூயா. எல்லா வியாதியின் வல்லமைகளை உடைக்கிறோம். நல்ல ஜோமனுங்க பார்க்கலாம். it could be small, it could be big, it could be worrisome, it could be an ordinary thing, doesn't matter. We are going to declare that we are healed in Jesus name. We are healed in Jesus name. உங்களை என்னையும் ஆண்டவர் விசித்திர வினோதமாய் உருவாக்குனது வியாதியில மாண்டு போக அல்ல. இந்த வியாதியை கேன்சல் பண்ணுகிறோம். ஹல்லேலூயா. எல்லா ப்ராப்ளம் ஆஃப் ஒபிசிட்டியை கேன்சல் பண்ணுகிறோம். எல்லா கொலஸ்ட்ரால் இஷ்யூஸை கேன்சல் பண்ணி ஹீலிங்கை டிக்ளேர் பண்ணுகிறோம். எல்லா தைராய்டு இயேசுவின் நாமத்தில் பி ஹீல்ட் இன் ஜீசஸ் நேம். இன்டர்னல் ஆர்கன்ஸ் உடைய ஆண்டவரே செயல்பாடுகளை இன்னைக்கு ஹீல் என்று கட்டளை கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. நரம்புகள், தசைகள், தோல், ஹல்லேலூயா, முடி, கண்ணு, பார்வை எல்லாவற்றின் மேலும் we speak healing in Jesus name. ஹல்லேலூயா. இன்று நாங்கள் காண்கிற எகிப்தியனை இனி நாங்கள் ஒருபோதும் காண்பதில்லை. இன்று நாங்கள் காண்கிற எகிப்தியரின் ஆவியை இனி ஒருபோதும் காண்பதில்லை.
we stand against it, Lord. எல்லா powers of witchcraft பிரேக் பண்ணுகிறேன். எல்லா வேசித்தன விபச்சார ஆவியின் எண்ணங்களை இயேசுவின் நாமத்தில் கடிந்து கட்டுகிறேன். எங்கள் எல்லைகளை விட்டு வெளியேறும் கட்டளை கொடுக்கிறோம். ஓ ரகாலா தீரா போசா டோரோ ரோ தரபா ரியாந்தர பலபா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இந்த இடத்துக்குள்ள தேவ மகிமை அவ்வளோ வல்லமையா இறங்கி வந்திருக்கிறது. ஹல்லேலூயா. கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தங்களை எல்லாம் நினைவு வச்சு கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. உங்கள் வாக்குத்தத்தத்துக்கும் இன்னைக்கும் சம்மந்தமே இல்லைன்னா கூட வாயை திறந்து சொல்லுங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் சொன்னார், நிறைவேற்ற வேண்டியது கர்த்தர் அவர் செய்து முடிப்பார். சொன்னதை செய்கிற வரைக்கும் கர்த்தர் நம்மளை கைவிடவே மாட்டார். லிஃப்ட் அப் யுவர் ஹேண்ட்ஸ் அண்ட் டிக்ளேர், லிஃப்ட் அப் யுவர் ஹேண்ட்ஸ் அண்ட் டிக்ளேர். ஆண்டவரே, இதை சொன்னீங்களே, நான் நினைவு வச்சு சொல்கிறேன். ஆண்டவரே, இப்படி இருப்பேன்னு சொன்னீங்களே, தேசங்களுக்கு போவேன்னு சொன்னீங்களே, அதை நான் டிக்ளேர் பண்ணுகிறேன். ஹல்லேலூயா. என்னென்னலாம் வாயில கர்த்தர் சொன்னாரோ டிக்ளேர் பண்ணுங்க பார்க்கலாம். அவர் சொன்னதை திரும்ப வாயை திறந்து சொல்லுங்க. ஹல்லேலூயா. நீர் சொன்னீரே, நீர் சொன்னீரே, நீர் சொன்னீரே, அதை நான் ரிசீவ் பண்ணுறேன் இயேசுவின் நாமத்தினால. அதை நான் ஞாபகப்படுத்துகிறேன் இயேசுவின் நாமத்தில். அதை நான் உறுதியாய் பிடித்துக் கொள்கிறேன் இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா. நாங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை சுவாமி, நாங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை, நாங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. இன்று காண்கிற எகிப்தியனை நாங்கள் இனி ஒருபோதும் காண்பதில்லை. இன்னைக்கு எதை நீங்கள் மைண்டில் வச்சு இந்த எகிப்தியனை இனி காண்பதில்லைன்னு ஜெபம் பண்ணீங்களோ, அந்த எகிப்தி ஆவியினுடைய சிம்டம் வந்தால் கூட திரும்ப திரும்ப பேசணும். இதை நாங்கள் பார்ப்பதில்லை, இதை நாங்கள் ஒத்துக்கொள்வதில்லை. கர்த்தர் சொல்லியிருக்கிறார், இனிமே ஐ டோன்ட் அக்செப்ட் திஸ். கன்ஃபியூஷன் வர மாதிரி இருக்கும் வீட்டில், don't accept it. கன்ஃபியூஷனே வந்துடும், don't accept it in Jesus name. சரீரத்தில் ஒரு குறைபாடு, சிந்தனையில் ஒரு தெளிவற்ற சூழ்நிலை, கடன்கள், போராட்டங்கள் எதுவாக இருந்தாலும் திரும்ப திரும்ப இந்த எகிப்தி அடிமைத்தனத்தை நான் உடைக்கிறேன். நான் இனி இதில் மாட்டிக்கொள்ள மாட்டேன், இதை நான் அக்செப்ட் பண்ண மாட்டேன். திரும்ப 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 டிக்ளேர் பண்ணுங்க. ஹல்லேலூயா. அவர் உன் கண்ணீரை கண்டு உன் வேதனையை துடைக்க இந்த இரவு வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. Thank you Jesus. ஹல்லேலூயா. நன்றி 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 நன்றி. கண்ணீரை காண்கிறார், கதறலை கேட்கிறார். கண்ணீரை காண்கிறார், கதறலை கேட்கிறார். வேதனை அறிகிறார், வேதனை அறிகிறார். விடுதலை தருகிறார், விடுதலை தருகிறார். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை தேசத்தை சுதந்தரிப்போம். நொறுங்குண்ட நெஞ்சமே நோக்கிடு இயேசுவை, நொறுங்குண்ட நெஞ்சமே நோக்கிடு இயேசுவை. கூப்பிடு உண்மையாய், கூப்பிடு உண்மையாய். குறைவெல்லாம் நீக்குவார், உந்தன் குறைவெல்லாம் நீக்குவார். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். எதிர்காலம் நமக்குண்டு, எதற்குமே பயமில்லை. எதற்குமே பயமில்லை, எதற்குமே. அதிகாரம் கையிலே, அதிகாரம் கையிலே. ஆளுவோம் தேசத்தை,
ஆண்டவரே இன்னைக்கு எங்களுக்கு ஒரு எதிர்காலத்தை உண்டு பண்ணி வைத்து அல்லேலூயா அந்த எதிர்கால திட்டத்தின்படி எங்களை நடத்துகிற உங்களுடைய அற்புத கரத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த எகிப்தியனை இனி நாங்கள் காண்பதில்லை என்ற உங்க வார்த்தைக்காக நன்றி. மோசே போல நாங்கள் விசுவாசத்தில் ஒருபடி ஏறி நின்று கர்த்தர் செய்கிற காரியத்தை நாங்கள் காண போகிறோம் என்று டிக்ளேர் பண்ணுகிறோம் ஆண்டவரே. அல்லேலூயா ஆமென். எங்கள் நிமித்தமாய் கர்த்தர் யுத்தம் செய்கிறதையும் நாங்கள் சும்மா இருந்து ஆண்டுடைய செய்கைகளை காண்பதையும் இன்னைக்கு நாங்கள் அறிக்கை பண்ணுகிறோம், விசுவாசிக்கிறோம், பெற்றுக்கொள்கிறோம். எங்களோடு தொடர்ந்து பேசும் இயேசுவின் நல்ல நாமத்தில் பிதாவே, ஆமென் ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். யாராவது பர்த்டேஸ் ஆனிவர்சரி செலிப்ரேட் பண்ணுறவங்க இருக்கீங்களா? அந்த வீடியோ வந்து மர்லின் சிஸ்டர் இஸ் செலிப்ரேட்டிங் ஹர் பர்த்டே. எனிபடி எல்ஸ்? இன்னைக்கு வீடியோ போட முடியல, we will send it across in the church group. Anybody else anniversary birthday யாரா இருக்கீங்களா? சரி, மர்லின் மட்டும் ஜெபம் பண்ணிடுவோமா? shall we all pray sister மர்லின்காக? ஆண்டவரே, உம்முடைய மகளை நாங்கள் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம். எல்லாரும் சேர்ந்து அப்படியே ஜெபம் பண்ணுவோம். மகளுக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற ஊழிய வாஞ்சைக்காக, கிருபை வரங்களுக்காக நன்றி. இந்த ஆண்டு ஊழியத்திலும் கர்த்தருடைய அபிஷேகத்திலும் இன்னும் அதிகமாய் பெருக, ஆயிரங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற ஆண்டவரே உம்முடைய பிள்ளையை நான் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, இந்த ஆண்டு கர்த்தர் நியமித்து வைத்திருக்கிற ஓட்டங்களை ஓடவும் ஆண்டவரே அவங்களுடைய நீங்க நியமிச்சு வச்சிருக்கிற எல்லைகளை அடையவும் கர்த்தர் உதவி செய்ய நான் ஜெபிக்கிறேன். Let there be a Rehoboth in this year for your daughter, Lord. ஆண்டவரே நன்றி, இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென் ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு கொடுத்து ஆண்டவரை நாம் கனப்படுத்துவோம். அந்த காணிக்கை நீங்கள் கொடுக்குற நேரத்தில் இந்த ப்ரேயர் கார்ட்ஸ் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. நீங்கள் ப்ரேயர் கார்ட்ஸ் ஒவ்வொருவரும் ஒன்றை வாங்கி நீங்கள் பைபிளில் வச்சு டெய்லி அதுக்காக ஊக்கமாய் ஆனிவர்சரிக்காக ஜெபிக்கும்படி உங்களை நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். காணிக்கை பகுதிக்காக நம்ம ஜெபிப்போம். ஒரு விசேஷமான விதையை நீங்கள் எடுத்து வைத்துக் கொள்ளுங்க. I'll be praying for you. Let us sow a seed into the kingdom of God. Thank you, Jesus. Hallelujah. Thank you, Lord. ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, இன்னைக்கு நாங்கள் படைக்க இருக்கிற இந்த காணிக்கைகளை நாங்கள் விசுவாசித்து படைக்கிறோம். கர்த்தருடைய ஆலயத்தில் நாங்கள் கொண்டு வந்து விதைக்கிறோம். உங்கள் வசனம் சொல்லுவது போல அது 30-100 பலன் தரவும், அமுக்கி குலுக்கி எங்கள் மடியில் போடப்படவும் எங்களை ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நல்ல நாமத்திலே சுவாமி, ஆமென் ஆமென் ஆமென். இந்த பாட்டு தெரிஞ்சிருக்கும், சேர்ந்து பாடலாம். 4/4 பாடலாம். கசந்த மாறா மதுரமாகும், வசந்தமாய் உன் வாழ்க்கை மாறும். கசந்த மாறா மதுரமாகும், வசந்தமாய் உன் வாழ்க்கை மாறும். கண்ணீரோடே நீ விதைத்தால் எம்பிரமாய் அறுத்திடும். ஆமென். கண்ணீரோடே நீ விதைத்தால் எம்பிரமாய் அறுத்திடுவாய். கண்ணீரோடே நீ விதைத்தால் எம்பிரமாய் கசந்த மாறா மதுரமாகும், வசந்தமாய் உன் வாழ்க்கை மாறும். கசந்த மாறா மதுரமாகும், வசந்தமாய் உன் வாழ்க்கை மாறும். கண்ணீரோடே நீ விதைத்தால் எம்பிரமாய் அறுத்திடுவார். கண்ணீரோடே நீ விதைத்தால் எம்பிரமாய் அறுத்திடுவார். இஸ்ரவேலை காக்கும் தேவன் உறங்கவில்லை, தூங்கவில்லை. இஸ்ரவேலை காக்கும் தேவன் உறங்கவில்லை, தூங்கவில்லை. தண்ணீரை நீ கடக்கும் போது கண்ணீரை அவர் துடைத்திடுவார்.
கண்ட எகிப்தியனை சொல்லுமா, இன்று கண்ட எகிப்தியனே இன்றுமே நீ காத்த இஸ்ரவேலை காக்கும் தேவன் உறங்கவில்லை தூங்கவில்லை. Hallelujah. Amen. Praise the Lord. Children, be seated. I don't want you to run around. Be seated in one place. Church is not yet over. உட்காருங்க. ஓகே, நம்ம ஜெபம் பண்ணுவோமா? இன்னைக்கு நம்ம கர்த்தருடைய பிரசன்னத்தில் விதைத்த இந்த காணிக்கைகளுக்காக நம்ம ஜெபிப்போம். தகப்பனே, விதைக்கப்பட்ட ஒவ்வொரு விதையும் 30, 60, 100 உடைய பிள்ளைகளுக்கு பலன் தரட்டும். நிறைவான பலன் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரிடத்திலிருந்து உடைய பிள்ளைகளுக்கு வரட்டும். ஆண்டவரே, அவள் தேவைகள் இந்த மாதம் சந்திக்கப்படட்டும், குறைவுகள் எல்லாம் நிறைவாகட்டும். இயேசுவின் நல்ல நாமத்தில் சுவாமி, ஆமென். நம்ம எல்லாம் எழுந்து நின்று கடைசியாக ஜெபம் பண்ணி முடிப்போம். அடுத்த வாரம் காலை ஆராதனை, மாலை ஆராதனை ரெண்டிலுமே திருவிருந்து இருக்கும். இந்த வாரம் நம்ம ஆர்கனைஸ் பண்ணலை. வாய்நாடு பகுதிக்காக நம்ம ஜெபம் பண்ணலாம். நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆஸ் ஆஃப் லாஸ்ட் நைட் ஐ திங்க் 350 கிராஸ் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். அதனால் அவங்களுக்காக நம்ம நிச்சயமாக ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஜெபிப்போம். அதே போல் we have to support them. அதை குறித்து எப்படி பண்ணலாம் என்னன்றது நான் ஃபியூச்சர் டேஸில் I will come back to you, but I would like all of us to pray this night. அதே மாதிரி இன்னொன்று காரியம், நம்முடைய ஆனிவர்சரி குறித்து இன்னொன்று சொல்கிறேன். நான் ஏற்கனவே சொன்னது போல் நம்ம கொஞ்சம் பேராக இருந்தாலும் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்க வேலை ரொம்ப பெருசு. அதனால் நம்ம அன்றைக்கி ரொம்ப கெஸ்ட் மாதிரி வந்து அட்டன் பண்ணிட்டு போகிறதுக்கெலாம் வாய்ப்பே கிடையாது. எல்லாரும் இறங்கி களத்தில் இறங்கி வேலை செஞ்சால் தான் முடியும். புரியுதில்ல? அதனால் எப்பவும் போல் ஒரு கன்வென்ஷன் அட்டன் பண்ணுறதுக்கு வந்துட்டு போகலாம் அப்படின்லாம் யோசிக்காதீங்க. we need you ahead of time. we want you to work. we want you to pray. நிறைய வேலைகள் இருக்குது. இந்த வேலைகளை நாங்கள் பகிர்ந்து அந்தந்த அந்த குழுவுக்கு ஒரு கன்வீனர் போட்டு உங்களை அறிவிப்போம். ஸோ ப்ளீஸ் ஒர்க் வித் தெம். நம்ம எல்லாரும் இணைஞ்சு செஞ்சால் தான் இந்த வேலையை நம்ம திறம்பட செய்ய முடியும். அதனால் ப்ளீஸ் ஹாவ் திஸ் இன் மைண்ட். ஜெபிப்போமா? கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே, சேதங்களை தடுத்து போட நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இன்றைக்கும் இந்த 350க்கு மேலே உயிர்கள் பலியாகி விட்டது. ஆண்டவரே, இந்த குடும்பங்களுக்கு என்ன ஆறுதல் சொல்வதுன்னு எங்கள் யாருக்கும் தெரியாது. ஆண்டவரே, இன்றைக்கும் சுவாமி கர்த்தருடைய தயவு அந்த குடும்பங்களை தொட நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இதற்கு மேலே உயிரிழப்புகள் இல்லாமல் கர்த்தர் காத்தருளும் சுவாமி. அல்லேலூயா. இப்படிப்பட்ட பேரிடர்கள்லேருந்து இந்த தேசத்து ஜனங்களை நீர் காப்பாற்றணும்னு நாங்கள் ஜெபிக்கிறோம். எவ்வளோ பேர் ஆண்டவரே கைவிடப்பட்ட நிலைமையில் இருக்கிறாங்க. ஆண்டவரே, அவங்க இத்தனை காலங்காலமாக உழைத்து சம்பாதித்து சேர்த்தவைகள் எல்லாம் நொடி பொழுதுல ஆண்டவரை வாரி கொண்டு போகப்பட்டிருக்கிறது. People are left barren, begging for food. Lord, we pray that you'll be gracious over ஆண்டவரே the people of Wayanad. Lord, கர்த்தர் கிருபையாய் மனமிறங்க. எல்லாவற்றையும் இழந்து நிற்கதியாக நிற்கிறவங்களுக்கு கர்த்தருடைய கரத்திலிருந்து கிருபை வருவதாக, உதவி வருவதாக. இன்னும் ஆண்டவரை இடிபாடுகளை சிக்கி கொண்டிருக்கவங்களை மீட்கும் பணியில் ஆண்டவருடைய கரம் இன்னும் பலமாய் அவர்களோடு இருக்கட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். சூழ்நிலைகளை, வெதர், ஆண்டவரை, ஃபைனான்சஸ், பீப்புளை, ரெஸ்கியூ ஆப்ரேஷன்ஸ் ஈடுபடுறவங்க எல்லாருக்கும் நல்ல ஹெல்த், இப்படி எல்லாவற்றையும் லார்ட் வி ப்ரே நீங்கள் வந்து சாதகமாக்கி கொடுக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரை, அல்லேலூயா. இந்த கேஆஸ்லையும் கன்ஃபியூஷன்லேருந்து அந்த வாய்நாடு பகுதி மக்களை கர்த்தர் விடுவித்து வெளியே கொண்டு வர நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உங்கள் கிருபையின் கரம் எங்களுக்கு நேராக நீட்டப்பட ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த பிள்ளைகளை தொட்டு நீங்கள் ரெஸ்கியூ பண்ணி, ரெடீம் பண்ணி, ரெஸ்டோர் பண்ண நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் நீர் அப்படியே செய்கிறதுக்காய் நன்றி. இன்னைக்கு இந்த ஆராதனை நடக்க இந்த இடத்தை திறந்து கொடுத்திருக்கிற அருமையான ஆண்டவரே சுவாமி, இந்த குடும்பத்திற்கும் இந்த ராஃபா ஆண்டவரே கவுன்சிலிங் சென்டர் பொறுப்பானவர்களுக்கும் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். லார்ட், பி வித் them and bless them, Lord. Hallelujah. இந்த தயவுக்கு தக்கதாக கர்த்தர் கிருபையினால உங்களை மூடும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். இங்கே வந்திருக்க உங்கள் பிள்ளைகளை மனதார ஆசீர்வதித்து அனுப்புகிறேன். As they go back home, Lord, I pray that your presence will go with them. Hallelujah. இந்த இரவு கர்த்தர் வெற்றி சிறக்க பண்ணியிருக்கிறார் என்ற விசுவாசத்தோடு உறங்கட்டும். இந்த எகிப்தியனை இனி நாங்கள் காண்பதில்லை என்ற வைராக்கியத்தோடு உறங்கட்டும். ஆண்டவரே, இந்த மாதம் முழுவதும் நடத்துங்க சுவாமி. இந்த மாதம் நிறைய எங்கள் கமிட்மெண்ட்ஸ் இருக்கு. ஆனிவர்சரிக்காக ரெடி ஆகணும். ஆண்டவரை, எல்லா விதத்திலும் நீர் எங்களை திருச்சபையாய் ஆயத்தம் பண்ண நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் எங்களுக்கு நியமிக்க வைத்திருக்கிற அடுத்த கட்டத்துக்கு ஓட கர்த்தர் எங்களை ஆயத்தம் பண்ண நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்களுடைய ஊழியக்காரனாய் நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். கிருபையின் கரங்களுக்குள்ள ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நல்ல நாமத்தில் பிதாவே,
ஆமென். சேர்ந்து சொல்லுவோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. ஆமென். நம்முடைய ஆண்டவராக இருக்கிற இயேசுவின் கிருபை, பிதாவாகி தேவனுடைய அன்பு, பரிசுத்தாவின் அந்யோன்ய ஐக்கியம் நம் அனைவரோடும் கூட இன்றும் என்றும் சதா காலம் தங்கியிருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. அந்த பாடலை இன்னொரு டைம் பாடுவோம். இன்று கண்ட எகிப்தியனை இனி என்றுமே காண்பதில்லை. கசந்த மாறா மதுரமாகும், வசந்தமாய் உன் வாழ்க்கை மாறும். கசந்த மாறா மதுரமாகும், வசந்தமாய் உன் வாழ்க்கை மாறும். கண்ணீரோடே நீ விதைத்தால் எம்பிரமாய் அறுத்திடுவாய். கண்ணீரோடே நீ விதைத்தால் எம்பிரமாய் அறுத்திடுவார். இன்று கண்ட எகிப்தியனை என்றுமே நீ காண்பதில்லை. இஸ்ரவேலை காக்கும் உறங்கவில்லை இன்று கண்ட எகிப்தியனை என்றுமே நீ காண்பதில்லை. இஸ்ரவேலை காக்கும் அவன் உறங்கவில்லை தூங்கவில்லை. கரங்களை தட்டி உறங்காமல் தூங்காமல் காக்கிற கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். Thank you Jesus, thank you Lord, amen. God bless you. ஒருத்தர் வாழ்த்திட்டு போங்க. May the Lord be with you. Thank you.